வணக்கம் புலால். அஸ்ஸலாமு அலைக்கும். பேசுறது கேக்குதா? வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஓ சார் கேக்குது. ஓகே ஓகே, ஒரு 28 பேர் ஜாயின் ஆகிருக்கிறீங்க. ஓகே புலால், நான் இந்த ஸ்டார்ட் பண்றேன். வாய்ஸ் எல்லாம் கிளியர் தானே? ஓ சார். ஓ சார். ஓகே 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 புலால், இன்றைக்கு மானிட புவியியல்ட உலக சனத்தொகை அப்படின்ற ஒரு தலைப்பு ஒன்று இருக்குது புலால், சரிதானே? உலக சனத்தொகை அப்படின்ற ஒரு தலைப்பு இருக்குது. பொதுவா இந்த சனத்தொகை அப்படின்றது வந்து மானிட புவியியல்ட ஒரு மிக முக்கியமான ஒரு தலைப்பு. நல்ல வேலையும் கொள்ளுங்க, மானிட புவியியல்ட ஒரு முக்கியமான தலைப்பாக இந்த சனத்தொகை இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் கட்டாயமா இந்த சனத்தொகையில இருந்து ஒரு கேள்வி ஒன்று இருக்கும், சரிதானே? இந்த சனத்தொகையை நீங்க சரியா விளங்கினீங்கன்னா தான் அந்த குடியிருப்பு, அதோடு சம்பந்தப்பட்ட நகராக்கம் விளங்குதா, இப்படியான சில தலைப்புகளை வந்து ஈஸியா விளங்கி கொள்ள இயலும். அப்ப இந்த சனத்தொகையில வந்து நம்ம உலகத்துல சனத்தொகையை பார்க்கணும், இளங்கட சனத்தொகையை பார்க்கணும். அடுத்தது பொதுவா இடப்பெயர்வு அப்படின்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. சர்வதேச ரீதியான இடப்பெயர்வுகள் எப்படி இருக்குது, உள்நாட்டுல எப்படி இடப்பெயர்வுகள் இருக்குது அப்படின்னு ஒரு என்ன சொல்ற மானிட புவியியல்ட ஒரு அதிகமான விஷயத்தை உள்ளடக்கின ஒரு தலைப்பாக இந்த சனத்தொகை பாப்புலேஷன் இருக்குது, சரிதானே? அப்ப இந்த சனத்தொகை அப்படின்ற விஷயத்தை நீங்க கட்டாயம் வந்து லிங்க் இருக்கிறே. அந்த ஜியோகிராஃபி இது போட்டு இல்ல, பொலிட்டிக்கல் இது போட்டு இல்ல. மகன் கொஞ்சம் அன்மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்ப இன்றைக்கு பார்க்க போற விஷயம் நாம மானிட புவியியல். மானிட புவியியல்ட முதலாவது ஒரு தலைப்பு ஒன்று இருக்குது, மானிட புவியியல்ட அடிப்படைகள் அப்படின்ற மாதிரி ஒரு தலைப்பு ஒன்று இருக்குது. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, மானிட புவியியல்ட அடிப்படைகள் அப்படின்ற மாதிரி ஒரு தலைப்பு ஒன்று இருக்குது. அதுல வந்து சும்மா தியரிட்டிக்கலான விஷயங்கள் இருக்குது. நான் இந்த கிளாஸ் கண்டினியூ ஆகும் போது அதுக்குரிய நோட்ஸோட அதுக்குரிய ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷனை நான் பொருள் சொல்லுவேன். இதுல மிக முக்கியமான தலைப்பாக இந்த சனத்தொகை இருக்குது. அப்ப இன்றைக்கு நான் பார்க்க போற விஷயம் வந்து உலக சனத்தொகை சம்பந்தப்பட்ட விஷயம். கிளியரா? இதுல 2026 எழுதுறவங்க மேக்சிமம் சனத்தொகை படிச்சு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சனத்தொகையை வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. 26 யாரும் இருக்கிறீங்களா? அடுத்த 25 எழுதுறவங்களும் ஜாயின் ஆகியிருப்பாங்க. அப்ப அவங்க எல்லாம் ஆல்ரெடி இதெல்லாம் படிச்சிருப்பாங்க, இந்த சனத்தொகை சம்பந்தப்பட்ட விஷயம். அப்ப நான் ஒரு பேட்டர்ன்ல இன்றைக்கு விளங்கப்படுத்துறேன் புலகள். உங்களுக்கு நான் ஒரு கிளியர்னஸான ஒரு ஃப்ரேமோட தாரேன் பாப்புலேஷன்ட, சரிதானே? உங்களுக்கு அது பிறகு நான் இப்ப உங்களுக்கு ஏதோ ஒரு மட்டத்துல நீங்க இருப்பீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க, சரிதானே? இன்னைக்கு நான் இந்த கிளாஸ் முடிஞ்சோடனே நீங்க உங்களை கொஞ்சம் விளங்கிக் கொள்ளுங்க, உங்களுக்கு எந்த அளவு சனத்தொகை விளங்கி இருக்குது அப்படின்றத கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்க, சரிதானே? நல்ல இன்ட்ரெஸ்டான ஒரு சப்ஜெக்ட் யூனிட், சரிதானே? மானிட புவியியல்ட மிக இம்பார்ட்டன்ட் புலால். திரும்ப திரும்ப சொல்றேன், கட்டாயமா பாஸ் பேப்பர் எடுத்து பாருங்க. ஒரு கேள்வி ஒன்று இருக்கும், சனத்தொகையில கேள்வி இல்லாம இருக்காது, கட்டாயம் ஒரு கேள்வி இருக்கும். அது இளங்கட சனத்தொகையா இருக்கலாம், உலக சனத்தொகை சம்பந்தப்படுத்தி இருக்கலாம், இடப்பெயர்வு சம்பந்தப்படுத்தி இருக்கலாம், இப்படி நிறைய விஷயம் இருக்குது, சரிதானே? அப்ப இன்னைக்கு நான் பார்க்க போற விஷயம் டோட்டலி ஒரு 2 ஹவர்ஸுக்கும் வந்து சனத்தொகை சம்பந்தமான விஷயத்தை மட்டும் பார்க்க போறேன். கிளியர் தானே? சொன்னது ஓகே. இப்போ பொதுவா உங்களோட ஜென்ரலா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல்ல நான் சும்மா கேட்கிறேன், உலகத்துல சனத்தொகை கூடிய நாடு எது? சீனா. உலகத்துல சனத்தொகை கூடிய நாடு சீனாவா? இந்தியா. 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 வேற ஆன்சர்? ஓகே. உலகத்துல இன்றைக்கு இப்ப வரை
இப்பயே வரைக்கும் பார்த்தோம்னு சொன்ன மகன் இந்தியா தான் அதிக சனத்தொகை. சரிதானே? கிட்டத்தட்ட 146 கோடி அப்படின்ற அளவு சனத்தொகையை வச்சிருக்குது. ஆரம்பத்துல இப்ப ஒரு 5 வருஷத்துக்கு முத எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா கூட சீனா தான் இருந்துச்சு. அப்ப சீனாவினுடைய சனத்தொகை வந்து இந்தியாவினுடைய சனத்தொகை வந்து பீட் பண்ணிருக்குது. கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு ஈக்குவலான சனத்தொகையை சீனாவும் வச்சிருக்குது. கிட்டத்தட்ட 141 142 கோடி அளவுல வந்து சீனாடையும் சனத்தொகை இருக்குது. அப்ப இந்தியாட ஒரு சனத்தொகை. இலங்கையோட சனத்தொகை எவ்வளவு? இலங்கட சனத்தொகை எனி ஐடியா? இலங்கையை பத்தி தெரியாதா? நம்ம நாட்டினுடைய சனத்தொகை 8.3 8 தசம் 8 தசம் 8 தசம் 1 என்ன கோடியா? 8 தசம் 1 மில்லியனா? எந்த இலங்கையினுடைய சனத்தொகை எப்படி 8 தசம் 1 மில்லியன் ஆகுற? உலக சனத்தொகை வந்து இன்றைக்கு கிட்டத்தட்ட 8 தசம் 2 பில்லியன். அதாவது கிட்டத்தட்ட மொத்த உலகத்தினுடைய சனத்தொகை வந்து கிட்டத்தட்ட 8200 மில்லியன் அப்படின்ற மாதிரி இருக்குது. சரிதானே? 8200 மில்லியனை தாண்டி இருக்குது உலகத்தினுடைய மொத்த சனத்தொகை. சோட்டா சொல்றேன்னா 8 தசம் 2 பில்லியன் சொல்லுவாங்க. இலங்கட சனத்தொகை புலல் ஒரு 2,32,00,000 அப்படின்ற அளவுல தான் இருக்குது. 2,32,29,000 அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்ப என்ன 2,32,00,000 அப்படின்ற மாதிரி ஒரு சனத்தொகை வந்து இலங்கடை இருக்கு. சரிதானே? ஓகே. சும்மா இது ஜென்ரலான விஷயம். இதை நான் படிப்பிக்கும் போது உங்களோட சிலபஸோட எப்படி டச் ஆகும்னு சொல்லி பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே. அப்ப நான் ஸ்டார்ட் பண்றேன், தலைப்புக்குள்ள போறேன். எதுவும் டவுட் இருக்குதா வேற இல்லையே? எதுண்டா கேட்டுக்கொள்ளுங்க. இல்லதானே ஒன்றும் இல்ல. ஓகே. நல்லா விலகி கொள்ளுங்க. பாப்புலேஷனை திரும்ப திரும்ப சொல்றேன். மாண்ட புவியியல்ல மிக முக்கியமான தலைப்பு அடிக்கடி கேள்வியில வரும். சனத்தொகையில கேள்வி இல்லாம உங்களோட பேப்பர் இருக்காது. இது விளங்கினா தான் உங்களுக்கு குடியிருப்பு, ஏர்பனைசேஷன், நகராக்கம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகும். சரிதானே? ஓகே. போர்ட் கிளியரா? ஓகே. சார், சனத்தொகை என்றாலும் குடித்தொகை என்றாலும் உண்டா? ரெண்டும் ஒன்று தான் சொல்றேனே. ஓகே. வாய்ஸ் எதுவும் பிரேக் ஆயினா இல்லாட்டி எதுவும்டா சொல்லிக் கொள்ளணுமே. நான் மெசேஜ் பாக்கல, அப்படி எதுவும்டா அன்மியூட் பண்ணி சொல்லிக் கொள்ளுங்க. ஓகே. போர்ட் கிளியர் தானே? உலக சனத்தொகை. அப்ப இந்த சனத்தொகை அப்படின்ற டேர்ம் வந்து குடித்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிதானே? குடித்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க, மக்கள் தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிதானே? சனத்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க, மக்கள் தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிதானே? குடித்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் ஒரு டேர்ம் வேர்ட் தான். அப்ப நான் இங்க சனத்தொகை அப்படின்ற மாதிரியான வேர்டை யூஸ் பண்ணி இந்த டேர்மை பாவிக்கிறேன். சரிதானே புரியல? ஓகே. முதலாவது இதுல நாம இன்றைக்கு பார்க்க போற விஷயம் என்னன்றது உங்களுக்கு நான் அடையாளப்படுத்துறேன். முதலாவது நமக்கு சனத்தொகைண்டா என்னன்னு சொல்லி தெரியணும் கூட. கட்டாயமா சனத்தொகைண்டா என்ன அப்படின்ற ஒரு வரைவிலக்கணம் தெரியணும். உங்களுக்கு எதுவும் ஐடியா இருக்குதா? சனத்தொகைண்டா என்னன்னு சொல்லி எதுவும் வரைவிலக்கணம் எதுவும் ஐடியா ஒன்று இருக்குதா? தெரிஞ்சாக்கள் யாரும்? குறித்த ஒரு பிரதேசத்துல குறித்த ஒரு காலப்பகுதியில வாழும் மக்கள் வெரி குட். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு நிச்சயிக்கப்பட்ட புவியியல் அலகு ஒன்றில,
அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். சரிதானே? ஒரு புவியியல் அலகுல வாழுகின்ற ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட காலப்பகுதியில் ஒரு 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 டைம் உண்டு, ஒரு ஆண்டு ரீதியாக ஒன்று மென்ஷன் பண்ணி சொல்லணும். அப்ப ஒரு குறிப்பிட்ட ஒரு நிச்சயிக்கப்பட்ட புவியியல் அலகு ஒன்றுல குறிப்பிட்ட காலத்துல வாழுகின்ற முழு மனிதர்களினுடைய எண்ணிக்கையைத்தான் நாம் என்னன்னு சொல்லுவோம், சனத்தொகை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிதானே? அதைத்தான் நாம் என்னன்னு சொல்லுவோம், இந்த சனத்தொகை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப இது இப்ப ஒட்டுமொத்த உலகத்தையும் சொல்லலாம். உதாரணத்துக்கு 2025ஆம் ஆண்டு உலக சனத்தொகை பாருங்க. 2025 அப்படின்றது காலம். அப்ப காலமும் வந்துட்டு உலகம் அப்படின்றது ஒரு ஒரு நிச்சயிக்கப்பட்ட புவியியல் அலகு. அப்ப உலகம் அப்ப பாருங்க, ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு குறிப்பிட்ட நிச்சயிக்கப்பட்ட ஒரு இடம். அப்ப இதை மென்ஷன் பண்ணி சொல்றதுதான் அந்த சனத்தொகை அப்படின்ற வரைவிலக்கணமாக இருக்கும். அதே மாதிரி இலங்கையினுடைய சனத்தொகை, அதாவது 2025ஆம் ஆண்டு இலங்கையினுடைய சனத்தொகை 2.2 கோடியே 32 லட்சம் அப்படின்னு சொல்றது. அப்ப இதுதான் அந்த சனத்தொகை அப்படின்னு சொல்ற விஷயம். தானே? அப்ப சனத்தொகை என்றால் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த வரைவிலக்கணங்கள் கேட்டு வர வீதம் குறைவு இருந்தும் உங்களுக்கு ஒரு 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 இது நாலேஜ் ஒன்று இருக்கணும். பாப்புலேஷன் சொன்னா என்ன, சனத்தொகை அல்லது குடித்தொகைனா என்னன்னா, ஒரு நிச்சயிக்கப்பட்ட புவியியல் அலகு ஒன்றுல ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில வாழுகின்ற முழு மனிதர்களினுடைய எண்ணிக்கையை நாம் என்னன்னு சொல்லுவோம், சனத்தொகை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்ல உங்களுக்கு சொல்லலாம். 2025ஆம் ஆண்டு 8.2 பில்லியன் மக்கள் வாழ்றாங்கன்னு சொல்லலாம். இது ஒரு இதுதான் சனத்தொகை. பாருங்க, ஆண்டும் இருக்குது, எவ்வளவு சனத்தொகையும் இருக்குது, உலகத்தை மென்ஷன் பண்ணி சொல்றோம். விளங்குதா? அப்ப இதைத்தான் நம்ம சனத்தொகை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எத்தனை பேரு என்ன காலத்துல எங்க அப்படின்னு சொல்றதுதான் உலக சனத்தொகை என்ன அப்படின்றதுக்குரிய ஒரு வரைவிலக்கணமாக இருக்கும். கிளியரா? ஓகே. அப்ப பொதுவா என்ன வச்சீங்கன்னா, ஓகே, ஒரு நிச்சயிக்கப்பட்ட ஒரு புவியியல் அலகு ஒன்றுல ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில வாழுகின்ற முழு மனிதர்களினுடைய எண்ணிக்கையே சனத்தொகை அல்லது குடித்தொகை அப்படின்னு சொல்லுவோம். அது உலகமாக இருக்கலாம், இல்லாட்டி கண்ட ரீதியாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு தனி நாடு ரீதியாக இருக்கலாம், ஒரு மாவட்டத்தை சொல்றது. விளங்குதா? ஒரு மாகாணத்தை சொல்றதும் கூட சனத்தொகை அப்படின்னு சொல்லலாம். காலத்தோட ஒரு ஒரு புவியியல் பிரதேசத்தோட சொன்னா அது சனத்தொகை அப்படின்னு சொல்லலாம். அப்ப உதாரணம் போட்டு உங்களுக்கு ஒரு உலகத்து 2025ஆம் ஆண்டு உலக சனத்தொகை அப்படின்னு சும்மா போட்டுக்கொள்ளலாம். அப்படிதான் சனத்தொகைனா என்ன அப்படின்றதுக்குரிய ஒரு வரைவிலக்கணம். அடுத்தது பார்த்துக்கொள்ளுங்க, மிக முக்கியமான விஷயம் புலகள், சனத்தொகையில் இயக்க பண்புகள் அப்படின்னு ஒன்று இருக்குது. பாருங்க, இயக்க பண்புகள். இந்த விஷயத்தை விளங்கினீங்கன்னு சொன்னா ஒட்டுமொத்த சனத்தொகையும் விளங்கும் புலகள். நல்ல விளங்கிக்கணும். இந்த இயக்க பண்புகளை விளங்கினீங்கன்னு சொன்னால் பாருங்க, இயக்க பண்புகள் அதான் அதனுடைய ஆக்டிவ் கேரக்டர்ஸா இருக்குது. இந்த இயக்க பண்புகளை விளங்கினீங்கன்னு சொன்னால் ஒட்டுமொத்த சனத்தொகையுமே உங்களுக்கு விளங்கும். அதுல எந்த டவுட்டும் இல்லை. அப்ப சனத்தோட இயக்க பண்புகள் அப்படின்னு சொல்றது இந்த 4 தலைப்புக்கு கீழுக்கு நான் அடையாளப்படுத்திருக்கிறேன். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. 4 தலைப்புக்கு கீழுக்கு. முதலாவது சனத்தொகைட அளவு அல்லது பருமன் என்னன்னு சொல்லி பார்ப்போம். சனத்தொகைட அளவு அல்லது பருமன். 2வது சனத்தொகை வளர்ச்சி. 3வது சனத்தொகை பரம்பல் மற்றும் அடர்த்தி. சனத்தொகை பரம்பல் மற்றும் அடர்த்தி. 4வது சனத்தொகை கட்டமைப்பு. 4வது சனத்தொகை கட்டமைப்பு. இது 4ம் தான் சனத்தொகையினுடைய இயக்க பண்புகளாக இருக்கும். சரிதானே? இந்த இயக்க பண்புகள் 4ஐயும் விளங்கினீங்கன்னு சொன்னால் ஒட்டுமொத்த சனத்தொகையும் கிளியர் ஆகும் புலல். அதுல எந்த டவுட்டும் இல்லை. அப்ப இந்த விஷயத்தை நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. அப்ப சனத்தொகையின் இயக்க பண்புகளை குறிப்பிடுகிறா, இதான் சனத்தொகையினுடைய இயக்க பண்புகள். சனத்தொகையினுடைய அளவு அல்லது பருமன், அளவுன்னு சொல்லலாம், பருமன்னும் சொல்லலாம். சனத்தொகையினுடைய வளர்ச்சி, சனத்தொகையினுடைய பரம்பல் மற்றும் அடர்த்தி, சனத்தொகையிட கட்டமைப்பு. இதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன். சனத்தொகையிட அளவு அல்லது பருமன் அப்படின்னு சொன்னா இவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்ற. உதாரணத்துக்கு சனத்தொகையிட என்னன்னு சொல்லும் போது சொன்னேன், 2025ஆம் ஆண்டு உலக சனத்தொகை 8.2 பில்லியனாக காணப்படுகிறது ஒரு அளவோட சொல்ற. அதான் சனத்தொகையிட அளவு. அதே மாதிரி இளங்கட சனத்தொகையை சொல்லலாம். இதை நாடு ரீதியாக சொல்லலாம், கண்ட ரீதியாக, இல்லாட்டி அபிவிருத்தி அடைந்த நாடுகள் இவ்வளவு சனத்தொகையில இருக்குது, அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் இவ்வளவு சனத்தொகையில இருக்குது அப்படின்னு ஒரு அளவை சொல்றதுதான் இந்த சனத்தொகையிட அளவு அல்லது பருமன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி எதிர்கூறல்களையும் சொல்லலாம். 2050ஆம் ஆண்டு இவ்வளவு சனத்தொகை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு அளவு அல்லது ஒரு பருமன். விளங்குதா? அதே மாதிரி கடந்த காலத்துல உதாரணத்துக்கு 2000ஆம் ஆண்டு உலக சனத்தொகை இவ்வளவு இருந்துச்சு அப்படின்னு ஒரு எண்ணிக்கையோட ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு நம்பரோட நம்ம சொல்ற விஷயம் தான் இந்த சனத்தொகையிட அளவு அப்படின்னு சொல்லுவோம்.
அப்ப இது ஒரு பெரிய ஒரு விஷயம் ஒண்ணு இல்லை. இந்த சனத்தொகையோட அளவு அப்படின்றது ஒரு பெரிய ஒரு மெட்டர் இல்ல. சனத்தொகையிட நம்ம அந்த ஜென்ரலா பாக்குற விஷயம். இப்ப நான் சொன்னேன் உலக சனத்தொகை கிட்டத்தட்ட 8.2 பில்லியன் அப்படின்னு சொன்னேன். அதாவது கிட்டத்தட்ட 8.2 பில்லியன். அதே மாதிரி இந்தியோட சனத்தொகை சொன்னேன் 146 கோடி. சீனோட சனத்தொகை வந்து 141 கோடி அப்படின்னு எல்லாம் சொன்னேன். அப்ப இதான் சனத்தொகையினுடைய அளவு. இலங்கட சனத்தொகை 2,32,00,000 அப்படின்ன மாதிரி சொன்னேன். அப்ப இதோட தான் சனத்தொகையோட அளவு அல்லது பருமன் அப்படின்னு சொல்றேன். கிளியரா? எதுவும் டவுட்னா கேளுங்க. ஓகே. அப்ப எப்படி வேணாலும் ஒரு அளவுப்படுத்தலாம். கண்ட ரீதியாக சொல்லலாம். அதிக அளவான சனத்தொகை எங்க புள்ளிகள் இருக்குது? என்ன கண்டத்துல இருக்குது? ஆசியா கண்டம். உலக சனத்தொகையில கிட்டத்தட்ட 58% சனத்தொகை எங்க இருக்குதுன்னு சொன்னால் ஆசியால இருக்குது புள்ளிகள். ஏன் இருக்குதுன்னு அதுக்குரிய பிரதானமான காரணம் இந்தியாவும் சைனாவும் அதுக்குள்ள இருக்கான். அதனாலதான் உலக சனத்தொகையில அரைவாசிக்கும் அதிகமா. இதெல்லாம் கேள்வியில உள்ள விஷயம். நான் பேசுறதெல்லாம் கேள்வியில ஏதோ ஒரு வகையில தாக்கம் செலுத்தும். அது எப்படின்னு சொல்லி சொல்றேன். அப்ப உலக சனத்தொகையில அரைவாசிக்கு அதிகமாக இந்த ஆசியால இருக்குது. அப்ப இதெல்லாம் ஒரு அளவோட சொல்ற விஷயம். சனத்தொகை அளவு பருமனோடு சம்பந்தப்பட்ட விஷயம். விளங்குதா? அதே மாதிரி எதிர்வுகளோடு சொல்றது. உதாரணத்துக்கு 2050 வந்து இவ்வளவு சனத்தொகை இருக்கும்னு சொல்லலாம். விளைச்சா அதே மாதிரி ஆப்பிரிக்கா கண்டத்துல எவ்வளவு சனத்தொகை இருக்குது, யூரோப்ல எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்ற விஷயங்களை தான் சனத்தொகையோட அளவு அப்படின்னு சொல்லுவோம். சரிதானே? பொதுவா சனத்தொகைனா என்னன்னு சொன்னேன் தானே. ஒரு காலப்பகுதியில இவ்வளவு மக்கள் வாழ்றாங்கன்னு சொல்லி ஒரு அளவோடு சொல்ற விஷயத்தை தான் சனத்தொகையினுடைய அளவு அல்லது பருமன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இது விளங்கிச்சா உங்களுக்கு? கிளியரா? எஸ், கிளியர். ஏதும் டவுட்னா கேட்டுக்கொள்ளலாம். அப்ப உலகத்துல சனத்தொகை கூடிய நாடு வந்து இந்தியா, அதே கிட்டால சீனா. சரிதானே? அதே கிட்டால என்ன நாடு? மூணாவது சொல்லலாம். ஐக்கிய அமெரிக்கா. வெரி குட். அமெரிக்கா. அதே கிட்டால நைஜீரியா. இந்தோனேசியா. அதே கிட்டால பாகிஸ்தான். வெரி குட், பாகிஸ்தான். உடல் சனத்தொகை சம்பந்தமான கரண்ட் டேட்டாவை நீங்க எங்க எடுக்கலாம்னு சொன்னால் ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குது, வேர்ல்ட் பாப்புலேஷன் கிளாக். இப்படி நீங்க எதுல சரி கூகுள்ல சைட் பண்ணினீங்கன்னு சொன்னால் வேர்ல்ட் பாப்புலேஷன் கிளாக் அப்படின்னு சொல்லி சைட் பண்ணீங்கன்னு சொன்னால் முதலாவது ஒரு ஆப்ஷன் ஒன்று வரும். வேர்ல்ட் பாப்புலேஷன் கிளாக் கொண்டே இருக்கும். அதுல போனீங்கன்னு சொன்னால் இப்ப பிறக்கிற குழந்தையோட எண்ணிக்கையை கூட அது கவுண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அந்த அளவு அப்டேட் ஆன ஒரு சைட், அந்த அளவு அப்டேட் ஆன உண்டு. அதுல நாட்டு சனத்தொகையை போட்டு வச்சிருக்கிறான். நமக்கு தேவையான ரீஜன் வைஸா எடுக்கலாம். விளங்குதா? ரீஜன் வைஸா எடுக்கலாம், நாடு ரீதியாக எடுக்கலாம். இலங்கை எத்தனையாவது இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லலாம். உலக சனத்தொகையில இலங்கை எத்தனாவது இடம் புலல்? உலக சனத்தொகையில இலங்கை எத்தனாவது இடம்? முதலாவது இந்தியான்னு சொன்னேன், ரெண்டாவது சீனா, அதுக்கப்புறம் அமெரிக்கா நீங்க, அதுக்கப்புறம் இந்தோனேசியா நீங்க, பாகிஸ்தான் நீங்க. இந்த பட்டியல்ல இலங்கைக்கான இடம் எவ்வளவு? இலங்கை எவ்வளவு எத்தனாவது இடத்துல இருக்குது சொல்லலாமா? எதுவும் ஐடியா? பிள்ளையான பரவாயில்ல, சொல்லுங்க பாபம். எதுவும் ஐடியா? பேசுற கேக்குது தானே? ஓகே. சத்தம் இல்லாம என்ன நினைப்பேன், கவரேஜ் இல்லையோ தெரியும். இன்றைக்கு நான் வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். எதுவும் அப்படி விலங்கலன்னு சொன்னா திருப்ப கொஞ்சம் சொல்லிக் கொள்ளுங்க. அப்படி கொஞ்சம் போவாங்க இல்ல. ஓகே. அப்ப இலங்கை எத்தனையாவது இடம் தெரியாதா? தெரியாது. தெரியாது. ஓகே. 60வது இடம் புலல். இலங்கை வந்து 60வது இடத்துல இருக்கு. உலக சனத்தொகையில இலங்கைக்கான இடம் வந்து 60வது இடம். ஒட்டுமொத்த உலக சனத்தொகையில சரிதானே? இலங்கை சனத்தொகை வந்து கிட்டத்தட்ட 60வது பட்டியல்ல இலங்கை இருக்குது. ஒட்டுமொத்த உலக சனத்தொகையில 0.28% சனத்தொகை புலல். விளங்குதா? இலங்கை சனத்தொகை ஒட்டுமொத்த கிட்டத்தட்ட
உலக சனத்தொகையில 0.5% கூட இல்லை அப்படின்னு 0.28% என்ற அடிப்படையில தான் இந்த இலங்கையினுடைய சனத்தொகை இருக்குது. இலங்கை 60வது இடத்துல இருக்குது அப்படின்றத கொஞ்சம் விலகிக் கொள்ளுங்க. இது சம்பந்தமான நீங்க எந்த விதமான டேட்டாக்களையும் நீங்க அங்க இங்க ஒரு இடத்துல தேட தேவையில்ல. வேர்ல்ட் பாப்புலேஷன் கிளாக் அப்படின்ற இந்த கடிகாரத்தின் மூலம் இன்றைய பிறப்புக்கள் எண்ணிக்கை இருந்து இன்றைய இறப்புக்கள் டெத் பர்த் ரெண்டையும் அழகாக பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு அந்த சனத்தொகை கூடுறது வேளாங்க புள்ள நான் ஒருக்கா அதை போற ஒரு டைம் நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ற டைம் உங்களுக்கு அதை எடுத்து காட்டுறேன். நீங்களும் இதை சும்மா சைட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அப்ப சனத்தொகையோட அளவு வந்து இதோட சம்பந்தப்பட்ட விஷயம் தான். கிளியர் தானே? இதை அழிக்கிறேன். வேர்ல்ட் பாப்புலேஷன் கிளாக் ஒருத்தர் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கூகுள்ல சைட் பண்ணி பார்க்கலாம். கிளியரா? பருமன் சொன்ன விஷயம் கிளியரா? கிளியரா? எதுவும் டவுட்டா? ஓகே, இப்ப நம்ம பார்க்க போறோம் பிரதானமான இந்த சனத்தொகையினுடைய வளர்ச்சி. சரிதானே? எதுவும் டவுட்னா கேட்கலாம். சனத்தொகையோட வளர்ச்சியை பார்க்க போறோம் பிள்ளைகள். சரிதானே? சனத்தொகையோட வளர்ச்சியை பார்க்க போறோம். நான் இந்த இது மூணையும் நாளை இப்போது கழிச்சு விடுறேன். இதுவும் சனத்தொகை இயக்க பண்பு. இன்னைக்கு நம்ம ஃபுல்லா பார்க்க போறது சனத்தொகை வளர்ச்சியை தான் பார்க்க போறோம். சரிதானே? மொத்தமா சனத்தொகை இயக்க பண்புகள் இந்த நாளும் இருக்குது. சனத்தொகையோட அளவும் அல்லது பருமன், சனத்தொகையினுடைய வளர்ச்சி, சனத்தொகை பரம்பல் மற்றும் அடர்த்தி, சனத்தொகை கட்டமைப்பு. இதுல அளவு அதாவது பருமனை பார்த்துட்டோம். சரிதானே? பருமன் வந்து இப்ப பார்க்க போற விஷயம் வளர்ச்சின்ற விஷயத்த பார்க்க போறோம். சரிதானே? வளர்ச்சின்ற விஷயத்த பார்க்க போறோம். அதை கழிச்சு விட்டுரு. இப்ப நான் பார்க்க போற விஷயம் ஃபுல்லா வளர்ச்சி அப்படின்ற விஷயம். வளர்ச்சி அப்படின்னா என்னன்னு நினைக்கிறீங்க? அந்த வேர்ட்ல ஏதாவது ஒரு மீனிங் விளங்குதா உங்களுக்கு? சனத்தொகை வளர்ச்சி அதிகரிப்பு சொல்லுது. குறித்த ஒரு காலப்பகுதியில சனத்தொகையில ஏற்பட்ட அதிகரிப்பு சனத்தொகை வளர்ச்சின்னு சொல்லி அழைக்கப்பட்டு சொல்லும். அந்த வளர்ச்சினா ஒரு அதிகரிப்பு சொல்லுது. அது எப்படின்னா ஆரம்பத்தில் ஒரு சனத்தொகை இருந்திருக்கலாம், இப்போ ஒரு சனத்தொகை இருக்கலாம், எதிர்காலத்தில் ஒரு சனத்தொகை இருக்கலாம். பாஸ்ட பத்தியும் பேசும், பிரசண்ட பத்தியும் பேசும், ஃபியூச்சரை பத்தியும் பேசும். நல்லா விளைக்கொள்ளணும். அதான் சனத்தொகை வளர்ச்சி அப்படின்ற விஷயம். அப்ப இந்த சனத்தொகை வளர்ச்சி அப்படின்ற விஷயத்தை கூட 2 கேட்டகரிக்கு கீழே பார்க்கலும். ஒன்று மிக நீண்ட காலம். சரிதானே? உதாரணத்துக்கு மனுஷன் தோன்றினத்துல இருந்து, சரிதானே, மனுஷன் தோன்றினத்துல இருந்து 2 காலமா பார்க்கணும். ஒன்று நீண்ட காலமாக ஏற்பட்ட, நல்ல விளைக்கொள்ளும், நீண்ட காலமாக ஏற்பட்ட மந்த வளர்ச்சி அப்படின்னு ஒன்றும் நல்லா விளைக்கொள்ளும் சொல்ற விஷயத்த. அடுத்தது குறுகிய காலத்தில் ஏற்பட்ட துரித வளர்ச்சி. துரிதண்டா என்ன? துரிதண்டா வெரி குட், ஒரு வேகமான வளர்ச்சி. மந்தண்டா ஒரு ஸ்லோவான வளர்ச்சி. நல்லா பார்த்துக்கொள்ளணும். சனத்தொகை வளர்ச்சியை இந்த 2 காலகட்டங்களாக பிரிச்சு பார்க்கணும். நீண்ட காலமாக ஏற்பட்ட மந்த வளர்ச்சி அது எப்படி சொல்றேன்னு சொன்னால் மனுஷன் தோன்றினத்துல இருந்து, சரிதானே, மனிதண்ட தோற்றம் முதல், சரிதானே, கிறிஸ்துக்கு பின் 1750 வரையான கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு காலப்பகுதி. பாருங்க, மனுஷன் தோன்றினதுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், தோன்றினத்துல இருந்து கிறிஸ்துக்கு பின் 1750 வரைக்கும் கிட்டத்தட்ட எவ்வளவு பெரிய ஒரு காலப்பகுதி, ஒரு நீண்ட லாங் பீரியட் ஒண்ணுக்குள்ள. சரிதானே? இவ்வளவு பெரிய ஒரு நீண்ட காலத்துல சனத்தொகை வந்து மந்தமா தரம் வளர்ச்சி அடைஞ்சிச்சு. சரிதானே? சனத்தொகை வந்து மந்தமாக வளர்ச்சி அடைஞ்சான். குறுகிய காலம், உதாரணத்துக்கு 1750 இருந்து எடுத்தோம்டா இன்றைக்கு வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னால், சரிதானே, இன்று வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு குறுகிய காலம், இதோட ஒப்பிடக்கொள்ள ஒரு குறுகிய காலத்துல ஒரு வேகமான அதிகரிப்பு பார்க்கலாம். உதாரணத்துக்கு 1750 வரைக்கும் அந்த உலக சனத்தொகை பொதுவாக வந்து ஒரு 3-4 பில்லியனை கூட தாண்டல புள்ளார். விளங்குதா? 1950 கால பகுதியில தான் ஒரு 5 பில்லியனை கூட தாண்டுதுன்ற மாதிரி வந்துச்சு. அப்ப பொதுவா ஒரு பெரிய ஒரு காலத்துல வந்து பெரிய ஒரு அதிகரிப்பு கொண்டு இருக்கல சனத்தொகையில. அப்ப இது ஒரு கால ரீதியில பார்க்க போறோம். அடுத்தது ஒரு சின்ன ஒரு காலத்துல, ஒரு குறுகிய காலம் 1750 இருந்து பாத்தீங்கன்னா கூட இன்றைக்கு வரைக்கும் ஒரு சின்ன ஒரு காலத்துல வந்து ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை கண்டிருக்கு. இன்றைக்கு உலக சனத்தொகை 8.2 பில்லியனா வந்திருக்குது என்று சொன்னால் அது ஒரு குறுகிய காலத்துல ஏற்பட்ட துரித வளர்ச்சியாக, வேகமான வளர்ச்சியாக பார்க்கப்படுது.
அப்ப சனத்தொகை வளர்ச்சி அப்படின்ற விஷயத்தை இந்த 2 கால ரீதியாக பார்க்க போறோம். நீண்ட காலமாக ஏற்பட்ட மந்த வளர்ச்சி, அதாவது மனிதன் தோன்றினத்துல இருந்து கிறிஸ்துக்கு பின் 1750 வரையான காலப்பகுதி, ஒரு நீண்ட காலம் மந்த வளர்ச்சி. குறுகிய காலம் 1750 இருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு ஷார்ட் பீரியட்ல ஏற்பட்ட துரித வளர்ச்சி, வேகமான வளர்ச்சி அப்படின்ற ஒரு 2 விஷயத்துக்கு கீழே இந்த சனத்தொகை வளர்ச்சியை நாம பார்க்க போறோம். கிளியரா? ஓ சார். கிளியரா? எதுவும் டவுட் இருக்குதாமா யாருக்கும்? எதுவும் டவுட்னா ஓகே. அப்ப இந்த 2 காலகட்ட ரீதியாக பார்க்க போறோமே. இது அழிக்கிறேன். விளைஞ்சிதான் சொன்ன விஷயம். நீண்ட காலமாக ஏற்பட்ட மந்த வளர்ச்சி. எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா மனுஷன் தோன்றினத்துல இருந்து 750 வரைக்கும் குறுகிய ஒரு காலம் 1750க்கு பிற்பட்ட காலத்துல இருந்து இன்று வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி, ஒரு வேகமான வளர்ச்சியை பாக்கியலுமா இருக்கும். இது 2 விஷயத்துக்கு கீழே தான் இந்த சனத்தொகை வளர்ச்சி அப்படின்ற விஷயத்தை நம்ம ஆராய போறோம். கிளியரா? சார் மொதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுமா? ஓகேமா. சனத்தொகை வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குதானே. இந்த சனத்தொகை வளர்ச்சி அப்படின்றது பாஸ்ட பத்தியும் பேசணும், பிரசன்ட பத்தியும் பேசணும், ஃபியூச்சரை பத்தியும் பேசணும். அப்ப நான் சொன்ன விஷயத்துல அவங்களுக்கு விளங்கி இருக்கு. பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர். அப்ப இதை அடிப்படையாக கொண்டு சனத்தொகை வளர்ச்சி எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் ஆரம்பத்துல இருந்து இன்றைக்கு வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னா சனத்தொகையோட அதிகரிப்பு ஒண்ணுதான் இருக்கும். சனத்தொகை குறைஞ்சு எங்கேயாவது பதிவாக இருக்குமா? இல்ல. விளங்குதா? சனத்தொகையிட ஏற்ற இறக்கங்கள் வரும், காலத்துக்கு ஏற்ப வரும். ஆனா அப்படி அந்த குறைஞ்ச ஒரு 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 வரை கொண்டு இருக்குமான்னு சொன்னா இருக்காது. ஒரு என்ன சொல்ற, எப்படியும் சனத்தோட ஒரு அதிகரிப்பு ஒன்றுதான் இருந்துட்டு இருக்குது என்று சொல்லப்படுது. அதான் அந்த வளர்ச்சின்ற விஷயம். அப்ப இந்த சனத்தொகை வளர்ச்சிய 2 கட்டத்துக்கு கீழே, 2 விஷயத்துக்கு கீழே பாக்குற. ஒன்று நீண்ட காலம், ஒரு லாங் பீரியட். நல்லா பாத்துக்கிறோம். நீண்ட காலம் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு காலப்பகுதி. உதாரணத்துக்கு மனுஷன் தோன்றினத்துல இருந்து மனுஷன் தோற்றம் முதல் கிறிஸ்துக்கு பின் 1750 வரைக்கும் 1750 வரையான காலப்பகுதி, ஒரு நீண்ட காலத்துல சனத்தொகை மந்தமாகத்தான வளர்ச்சி அடைஞ்சிச்சு. மந்தமாக வளர்ச்சி விளைஞ்சா, மந்த நிலையில வளர்ச்சி அடைஞ்சிச்சா. அது எப்படி என்னென்னலாம் பின்னால வரும். அடுத்த 2வது விஷயம் ஒரு குறுகிய காலம். உதாரணத்துக்கு குறுகிய காலம், அதாவது எப்படி சொல்றேன்னு சொன்னா இப்ப 1750 இருந்து கிறிஸ்துக்கு பின் 1750 இருந்து இன்றைக்கு வரைக்கும் வச்சுக்கொள்ளுங்களேன். இன்று வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு ஷார்ட் பீரியட். இதோட ஒப்பிடக்கூட ஒரு வெரி ஷார்ட் பீரியட். ஆனா இதுல எப்படின்னு சொன்னால் துரித, அதாவது வேகமான ஒரு வளர்ச்சியா. சரிதானே? வேகமான வளர்ச்சி. அப்ப இந்த 2 விஷயத்தையும் அடிப்படையாக கொண்டுதான் நம்ம சனத்தொகை வளர்ச்சி அப்படின்ற விஷயத்த பார்க்க போறோம். கிளியரா? இப்ப கிளியர்? ஓ சார். ஓகே. இத இன்னும் ஷோர்ட்டா அவங்களுக்கு ஒரு விஷயத்துல சொல்றேன்னு சொன்னா, உலகத்துல சனத்தொகை வரைவு மாதிரி குத்தா அதிகரிச்ச வரைவு இல்லைன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு இன மனுஷன் தோற்றம் வச்சுக்கொள்ளுங்களேன். இன மனிதன் தோற்றம் மனிதன் வச்சு போட்டுக்கிறேன். போட்டு உதாரணத்துக்கு இவ்விடத்துல 1750 வச்சுக்கொள்ளுங்க. சும்மா 1750 ஈன 1950 பொதுவாக ஈன 2000 இங்கால 2050 அப்படின்னு இருக்கு வச்சுக்கொள்ளுங்களேன். இதுல இவ்வளவு காலமும் பாருங்க, ஒரு பெரிய ஒரு கால பகுதியில இப்படி 1750 வரைக்கும் ஒரு பெரிய ஒரு அதிகரிப்பு கொண்டு இல்ல சனத்தொகையில. சரிதானே? இப்படி வந்துட்டு இப்படி ஒரு சின்ன ஒரு அதிகரிப்பு தான் வந்துட்டு 1950 தொடர்ந்து உலக சனத்தொகை ஒரு பாதி அளவு அதிகரிக்க தொடங்குது. அதாவது இந்த இடத்துக்கு சொல்லுவாங்க சனத்தொகை எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சனத்தொகை வெடிப்பு ஏற்பட்ட காலப்பகுதி 1950க்கு பிற்பட்ட காலம். ஒரு பயங்கர அதிகரிப்பு ஒன்று வந்துச்சு கூட. பாருங்க, இவ்வளவு காலமும் அப்படியே ஒரு 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 மந்த நிலையில பேசிட்டு இருந்த சனத்தொகை திடீர்னு வளர்ச்சி அடைய தொடங்க ஆரம்பிக்குது. அதுதான் புலன் அந்த துரித வளர்ச்சி அப்படின்னு சொல்ற விஷயம். அதான் வந்து துரித வளர்ச்சி அப்படின்னு சொல்ற விஷயம். பாருங்க, இவ்வளவு ஒரு லாங் பீரியட்ல சனத்தொகை அவ்வளவு ஒரு அளவேற்ற 3 பில்லியனை கூட தாண்டல. ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன ஒரு டைம் பீரியட்ல இந்த உலக சனத்தொகை 8.2 பில்லியனை தாண்டி இருக்குது என்று சொன்னால் அதுதான் இந்த சனத்தொகை வளர்ச்சி சம்பந்தமாக பேச போற விஷயம். கிளியரா? கிளியரா? ஓகே.
ஓகே. பொதுவா 1950க்கு பிறகு சனத்தொகையில வெடிப்பு ஏற்பட்டுச்சு. எக்ஸாக்ட் 1956 சொல்லலாம். சனத்தொகை வெடிப்பு, பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் சொல்லுவாங்க. ஒரு பாரி ஒரு சனத்தொகை அதிகரிக்க தொடங்கிச்சு. அதுல இருந்து ஒரு குத்தாக அதிகரிச்சிச்சு சனத்தொகை. சரிதானே? ஓகே. அப்ப இப்ப நம்ம தெரியும் 2 காலகட்ட அடிப்படையில வந்து சனத்தொகை வளர்ச்சியை நம்ம அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி தெரியும். இப்ப இதுல எதுவும் டவுட் இருந்தா இப்ப நான் சொன்னது வரைக்கும் உள்ள விஷயத்துல கேட்டுக்கொள்ளுங்க. இல்ல தானே? இது கிளியர்னா தான் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் விளங்கும். டவுட்டா இல்லையே? ஓகே. ஓகே. இந்த சனத்தொகை வளர்ச்சி அப்படின்ற விஷயத்த நீங்க இப்ப என்ன பாத்தீங்க? இந்த சனத்தொகையினுடைய வளர்ச்சியை என்ன மாதிரியான விஷயங்கள் தீர்மானிக்கலாம்னு சொல்லலுமா யாருக்கும்? பிறப்பு பிறப்பு இறப்பு பிறப்பு வீதம் பிறப்பு இடப்பெயர்வும் சனத்தொகை வளர்ச்சியோட செல்வாக்கு செலுத்தும். ஓகே. அப்ப இத மாத்தி விளங்குறல்ல, ஒரு காலம் மாத்தி விளங்குறல்ல, அப்படின்னு சொன்னா புலல் இது 3 இந்த விஷயங்கள் வந்து சனத்தொகை வளர்ச்சியில வந்து செல்வாக்கு செலுத்துற காரணம். இப்படி ஒரு கேள்வி கேட்டா சனத்தொகை வளர்ச்சியில செல்வாக்கு செலுத்துற காரணம்னு கூட சிலாக்கள் பரம்பலை போட்டு எழுதி வச்சிருவாங்க. பரம்பல் தெரிந்தானே, அது விளங்கப்படுத்து என்னன்னு அதையும் சனத்தொகை பரம்பல் சம்பந்தமா அந்த காலநிலை, தரை தோற்றம், நீர்வளம் அப்படின்னு எல்லாமே இருக்குது. அதுகளை போட்டு எழுதி வச்சிருது. அதுக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை. சனத்தொகை வளர்ச்சி என்பது பிறப்பு இறப்போடு சம்பந்தப்பட்டது. 100% பிறப்பு இறப்போடு சம்பந்தப்பட்டது. பிறப்பு கூடுதது குறையுது, இறப்பு கூட்டுறது குறையுது. இதுக்குள்ள இடப்பெயர்வும் வந்து ஓரளவு தாக்கம் செலுத்தும். அதனால இந்த 3 காரணங்களையும் நம்ம பயமில்லாம எழுதலாம். சனத்தொகை வளர்ச்சியில செல்வாக்கு செலுத்துற காரணம். ஒரு முறை எக்ஸாமுக்கு கேட்டிருந்தேன், சனத்தொகை வளர்ச்சியில செல்வாக்கு செலுத்துற காரணம்னு சொல்லி. சரிதானே? அப்ப விளங்கி கொள்ளுங்க. சனத்தொகை வளர்ச்சி பாருங்க, அங்க நான் எல்லாமே வந்து பிறப்போடையும் இறப்போடையும் இப்ப நான் படிப்பிக்க போது உங்களுக்கு விளங்கும் அது எதோடு சம்பந்தப்படுதுன்னு சொல்லி. டோட்டலி 100% பிறப்போடையும் இறப்போடையும் சம்பந்தப்படுவதாக இருக்கும் சனத்தொகை வளர்ச்சி. ஆகவே சனத்தொகை வளர்ச்சியில செல்வாக்கு செலுத்துற காரணமாக பிறப்பிறப்பு அதே சமயம் இடப்பெயர்வு ஆகிய காரணிகள் காணப்படுகிறது என்பதை விளங்கிக் கொள்ளுங்க. கிளியர்? சார், சனத்தொகை அந்த பரும நிலையும் வந்துட்டு இதுவரை தானே இறப்பும் பிறப்பும் குடிபெயர்வு. சனத்தொகையினுடைய பருமண்டையும் வந்து பிறப்பு இறப்பு இடப்பெயர்வு போன்ற காரணங்கள் செல்வாக்கு செலுத்தும். சரிதான? சனத்தொகையினுடைய பருமன் உதாரணத்துக்கு ஒரு சொன்னா உலகத்தை எடுத்தீங்கன்னா உலகத்துல சனத்தொகை உலகத்துல 2025ஆம் ஆண்டு 8.2 பில்லியன் அப்படின்னு சொன்னா சரிதானே? இது பாருங்க, இது இந்த 8.2 பில்லியனுக்குள்ளுக்கும் பிறப்பும் நடக்கும். பாருங்க, பிறப்பு ஒருத்தன் பிறப்பான், அதே மாதிரி ஒருத்தன் மண்டையை போடுவான், இறப்பும் நடக்கும். இந்த 8.2 பில்லியனுக்குள்ள இடப்பெயர்வும் நடக்கும். கிளியரா? கிளியரா? ஓகே. அப்ப அளவு பருமண்டையும் செல்வாக்கு செலுத்துற காரணமாக பிறப்பிறப்பு இடப்பெயர்வு இருக்கும். சரிதானே? கேள்வியில அதிகமா வரும் பரம்பலோட செல்வாக்கு செலுத்துற காரணியும் வளர்ச்சியோடு செல்வாக்கு செலுத்துற காரணிகளும் வரும். இந்த பருமன் அளவை வந்து பெரிய அளவுல கேட்கிற வீதம் குறவு, கேட்டாலும் இந்த காரணம் தான். சரிதானே? பிறப்பு இறப்பு இடப்பெயர்வு போன்ற காரணம் தான் இந்த பருமண்டையும் செல்வாக்கு செலுத்தும் விலகிக் கொள்ளுங்க. அப்ப இவ்வளவு நேரம் பேசின விஷயம் கிளியரா? ஓகே. ஓகே. அப்ப இப்ப நான் வளர்ச்சியை பத்தி பேசிட்டு இருந்தேன். 2 காலகட்ட அடிப்படையில எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு எல்லாம் சொன்னேன். அப்ப இங்க 100% நான் சொன்னேன் பிறப்பு இறப்பு அப்படின்ற விஷயம். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. பிறப்பு இறப்புன்னு சொன்னேன். ஓகே. இதை அடிப்படையாக கொண்டுதான் இதை பார்க்க போறோம். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. சரிதானே? இதை அடிப்படையாக கொண்டுதான் இதை பார்க்க போறோம். இதை நம்ம எப்படி பார்க்க போறோம்னு சொன்னா ஒரு கோட்பாட்டோட பார்க்க போறோம். அந்த கோட்பாட்டுக்கு தான் சொல்ற சனத்தொகை நிலைமாறல் கோட்பாடு. என்ன கோட்பாடுன்னா சனத்தொகை நிலைமாறல் கோட்பாடு. சனத்தொகை நிலைமாறல் கோட்பாடுன்னு சொல்லுவோம். அப்படின்னு சொன்னா என்னன்னு சொன்னா உயர் பிறப்பு இறப்பு வீதங்களில் இருந்து தாழ் பிறப்பு இறப்பு வீதங்கள் வரை அந்த சனத்தொகை மாறுபடுகிற விதத்தை சொல்றதுதான் அந்த சனத்தொகை நிலைமாறல். உங்களோட பேச்சு வழக்குல சொல்றேன்டா, சனத்தொகை கூட்டுறது குறைகிறது, கூடுது குறையுது. இப்படி கூட்டுற குறைதத்தால அது சனத்தொகை எவ்வாறான தாக்கத்தை செலுத்துது, சனத்தொகை வளர்ச்சியில எவ்வாறான தாக்கத்தை செலுத்துதுன்னு தான் பார்க்க போறோம். அப்ப இதை ஈஸியா விளங்குற ஒரு கோட்பாடாக சனத்தொகை நிலைமாறல் கோட்பாடு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. சரிதானே?
பிறப்பு இறப்பு என்ற விஷயத்த அது எப்படி கூடுது குறையுது அப்படின்னு பாக்குறது தான் இந்த நிலை மாறல் கோட்பாடு. கிளியரா இன்னொருக்கா சொல்லணுமா இத? இன்னொருக்கா சொல்லுங்க. ஓகே, இப்ப சனத்தொகை வளர்ச்சியை தான் பார்க்க போறோம். டோட்டலி பிறப்பு இறப்போடு சம்பந்தப்பட்ட ஒன்றுதான் இந்த சனத்தொகை வளர்ச்சி. அப்ப இந்த பிறப்பு இறப்பு அதை வச்சுதான் வளர்ச்சி தீர்மானிக்கப்பட போகுது. அப்ப இதை பாக்குறதுக்கான ஒரு ஈஸியான ஒரு கோட்பாட்டோட விளங்கினு சொன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதை விளங்கப்படுத்துறேன். அதுதான் சனத்தொகை நிலை மாறல் கோட்பாடுன்னு சொல்றது. நிலை மாறுன்னு சொன்னால் ஒரு கட்டத்துல பிறப்பு கூட இருக்கலாம், ஒரு கட்டத்துல பிறப்பு குறைவாகலாம், ஒரு கட்டத்துல இறப்பு குறைவா இருக்கலாம், இன்னொரு கட்டத்துல சில நேரத்துக்கு இறப்பு கூடுதலாகவும் இருக்கலாம். அப்ப இப்படி பிறப்பு இறப்பு என்ன செய்யுதுன்னு சொன்னால் மாற்றம் அடைகிற ஒரு செயற்பாடு தான் சனத்தொகை நிலை மாறல் கோட்பாடு. தூய தமிழ்ல சொல்றேன்னு சொன்னால் உயர் பிறப்பு இறப்பு வீதங்கள்ல இருந்து தாழ் பிறப்பு இறப்பு வீதங்கள் வரை சனத்தொகையில் ஏற்படுகின்ற மாற்றத்தை தான் சனத்தொகை நிலை மாறல் அப்படின்னு சொல்லுவோம். சோட்டா சொல்றேன்னா பிறப்புலையும் இறப்புலையும் ஏற்படுகின்ற மாற்றத்தை ஒரு தெளிவா கோட்பாடு ரீதியாக பார்க்க போறோம். கிளியரா? ஓகே, அப்ப இத 4 கட்டங்கள் அடிப்படையில பார்க்க போறோம். 4 கட்டங்கள் அடிப்படையில பார்க்க போறோம். சரிதானே? 4 கட்டங்கள் அடிப்படையில பார்க்க போறோம். இதை விளங்கினீங்க, இந்த 4 கட்டத்தை விளங்கினீங்கன்னு சொன்னால் சனத்தொகையில ஒரு ஒரு பேசிக் நாலேஜ் அழகா எடுத்துக்கொள்ளுவீங்க. சனத்தொகையில என்ன கேள்வி வந்தாலும் செய்யறதுக்குரிய ஒரு வலிமை ஒன்று கிடைக்கும் போது அதுல 100% உறுதி பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப அது எப்படி அதை பாக்குறேன்னு சொன்னாங்க 4 கட்டத்தையும். முதலாவது சொல்லுவாங்க புராதன காலகட்டம். புராதன காலகட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இங்க பேசுற டோட்டல் இதெல்லாம் போகுது வளர்ச்சியோட தான் போகுது புள்ள. நல்ல விலையை கொள்ளணும். வளர்ச்சி நான் சொன்னேன் ஆரம்பத்திலேயே பாஸ்ட பத்தியும் பேசும், பிரசண்ட பத்தியும் பேசும், ஃபியூச்சரை பத்தியும் பேசும். அதுதான் இந்த விஷயம். நல்ல விலையை கொள்ளுங்க. புராதன காலகட்டம், சரிதானே? ஆரம்ப காலகட்டம் நல்ல விலையை கொள்ளுங்க. புராதன காலகட்டம், ஆரம்ப காலகட்டம், அடுத்தது பின்னைய காலகட்டம், நாலாவது மிக பின்னைய காலகட்டம். புராதன காலகட்டம், ஆரம்ப காலகட்டம், பின்னைய காலகட்டம், மிக பின்னைய காலகட்டம். இது 4 காலகட்ட ரீதியாகத்தான் இந்த வளர்ச்சியை பார்க்க போறோம். இதுல விளங்கி கொள்ளுங்க. புராதன காலகட்டம் அப்படின்னு சொல்றது நிலையான உயர்மட்ட நிலையை குறிக்குமா? அது என்ன உயர்மட்டம்னு சொல்றது? உயர்மட்டம் சும்மா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. உயர்மட்டம், சரிதானே? உயர்மட்டத்தை குறிக்கும். சரிதானே? உயர்மட்டத்தை குறிக்கும். இதுல மிக பின்னிய காலகட்டம் இருக்குதானே புள்ளால்? போர்ட் விளங்குது தானே? மிக காலகட்டம் அப்படின்றது தாழ்மட்ட நிலையை குறிக்கும். தாழ்மட்டம் வச்சுக்கொள்ளுங்க. சரிதானே? தாழ்மட்டத்தை குறிக்கும். ஆரம்ப நிலை, பின்னிய நிலை ஒன்று இருக்குது. புராதன காலகட்டம், ஆரம்ப காலகட்டம், பின்னிய காலகட்டம், மிக பின்னிய காலகட்டம். இதுல ஆரம்ப காலகட்டம் அப்படின்னு இருக்குது இல்லையா? இதுக்கு தான் சொல்றது பெருகும் ஆரம்ப நிலைன்னு சொல்லுவாங்க. பெருகும் கட்டம் வச்சுக்கொள்ளுங்க. பெருகும் ஆரம்பம் அப்படின்னு சொல்லுவோம். பெருகும் ஆரம்பம், சரிதானே? இது பின்னிய காலகட்டத்துக்கு சொல்லுவாங்க என்னன்னு சொன்னால் பெருகும் இறுதி நிலை. பெருகும் இறுதி, சரிதானே? அதிகரிச்சு முடிய ஒரு கட்டம் தான் நான் விளங்கப்படுத்துறேன். பெருகும் இறுதி கட்டம், இறுதின்னு வச்சுக்கொள்ளுங்க. சரிதானே? அதாவது புராதன காலகட்டம் என்பது பிறப்பு இறப்பு எப்படி இருக்கும்னு சொன்னால் உயர் மட்டத்துல இருக்கும். பிறப்பிறப்பு சம்பந்தப்படுது. பிறப்பிறப்பு சம்பந்தப்பட்டு சொல்ற இந்த விஷயம் தான் இந்த சனத்தொகை நிலை மாறல். விளங்குதா? சனத்தொகை இல்ல பிறப்பு இறப்பு எவ்வாறான தாக்கம் செலுத்துதுன்றது அதுதான் இந்த சனத்தொகை வளர்ச்சியை டார்கெட் பண்ணும். அப்ப புராதன காலகட்டம் அப்படின்னு சொல்றது உயர்மட்டம்னு சொன்னேன். அதாவது பிறப்பும் உயர்வாக இருக்கும், இறப்பும் உயர்வாக இருக்கும். சரியா? ஆரம்ப காலகட்டம் அப்படின்றது நம்ம அடுத்து விளங்கப்படுத்தும் போது மிக பின்னிய காலகட்டம் அப்படின்றது பிறப்பும் குறைவாக இருக்கும், இறப்பும் அடியோட குறைஞ்சிடும். சரிதானே? குறைவாக இருக்கும். கிளியரா? இப்ப நான் இப்ப சொன்ன 2 விஷயமும் கிளியரா? நல்லா விளங்கி கொள்ளுங்க. எதுவும் டவுட்னா கேளுங்க, பிரச்சனை இல்லை. ஓகே, புராதன காலகட்டம் அப்படின்றது உயர்மட்டம். அப்படின்றா பிறப்பும் அதிகமாக இருக்கும், இறப்பும் அதிகமாக இருக்கும்ன்றதுதான் விஷயம். சரிதானே? இறப்பும் அதிகமாக இருக்கும், பிறப்பும் அதிகமாக இருக்கும். 3வது கட்டம். 2வது கட்டத்தை பாருங்க. ஆரம்ப நிலை அப்படின்னு சொன்னால், அதாவது ஆரம்ப நிலை அப்படின்னு சொன்னா என்னன்னு சொன்னா பாருங்க, அந்த பிரக்கெட்ல போட்டுக்கிறேன். பெருகும் இறுதி நிலை அப்படின்னு இருக்குது பாருங்க. பெருகும்
பெருகும் ஆரம்ப நிலை அப்படின்னு இருக்குது. அப்படின்னு சொன்னால் சனத்தொகை அதிகரிக்க தொடங்குது. சனத்தொகை அதிகரிக்க தொடங்குது. அப்ப இவ்விடத்துல ஏதாவது ஒரு மெஜிக் ஒண்ணு நடந்திருக்கணும் அந்த அதிகரிப்புக்கு. அது என்னன்னு பார்க்க போறோம். அதுக்கு பிறகு அதிகரிச்ச சனத்தொகை பெருகும் இறுதி நிலைன்றது அதிகரிச்ச சனத்தொகை திருப்ப அப்படியே குறைஞ்சி ஒரு சடுதியா ஒரு வீழ்ச்சி அடைந்த ஒரு செட்டப்புக்கு வருது. திருப்பவும் அது குறைஞ்சிட்டு போற மாதிரி வருது. அதான் அந்த பெருகும் இறுதி நிலைன்னு சொல்லுவாங்க. 4வது மிக பின்னிய காலகட்டம் தாழ்மட்டம் என்னண்டா பழைய மாதிரி ஃபுல்லாவே குறைஞ்சி சனத்தொகையும் ஃபுல்லா டவுன் ஆகிரும். விலங்குதா சொல்ற விஷயம். அப்ப 1வது காலகட்டம்ன்றது பிறப்பும் இறப்பும் கூடுதலா இருக்கும். பாருங்க நல்லா இப்ப நான் சொல்ற விஷயம் விளங்கும் உங்களுக்கு. இதுல நான் சொல்றது கிளியரா விளங்குதா உங்களுக்கு? டவுட் மாதிரி போகுதா? சின்ன குழப்பம்னாலும் திரும்ப கேளுங்க, சொல்லுவேன், பிரச்சனை இல்லை. விளங்குதே? ஓகே, சாரி. அப்ப புராதன காலகட்டத்தை இப்ப பார்க்க போறோம். பிறப்பும் கூடுதலா இருக்கும், இறப்பும் கூடுதலா இருக்கும். புலல் பிறப்பும் கூட இறப்பும் கூட சனத்தொகையில் அதிகரிப்பு கொண்டு இருக்குமா இருக்காதா? இருக்கும். சனத்தொகை எப்படியான அதிகரிப்பு கொண்டு இருக்கும்? பிறப்பு வீத அதிகம் சனத்தொகை கூடித்தனி. நல்லா பார்த்துக்கொள்ளணும். ஓகே, கூடும் அப்படின்னு ஒரு கருத்து வச்சிருக்கிறீங்கன்னு வச்சுக்கொள்ளும். ஓகே, கூடும் வச்சுங்க. புராதன காலகட்டத்துல பிறப்பும் கூடன்னு சொன்னேன், இறப்பும் கூடன்னு சொன்னேன். சனத்தொகை கூடும் ஒரு விஷயத்துக்குள்ள சொல்லியிருக்கிறீங்கன்னு வச்சுங்க. 2வது கட்டத்துல இப்ப நான் சொல்றேன், சரிதானே? 2வது கட்டம் அப்படின்றது பெருகும் ஆரம்ப நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல உயர்வாக இருந்த இறப்பு என்ன செய்யுது? திடீர்னு குறைவடையுது. இறப்புக்கள் எண்ணிக்கை திடீர்னு குறைவடையுது. பிறப்புக்கள் எண்ணிக்கை அதிகமாகத்தான் இருக்குது. பிறப்பு அதிகரிச்சேதான் இருக்குது, இறப்பு குறையுது. இங்க சனத்தொகையில் அதிகரிப்பு இருக்குமா இருக்காதா? இங்கதான் இருக்கும். அதான் பெருகும் ஆரம்ப நிலைன்னு சொல்றாங்க. இங்க சனத்தொகையோட அதிகரிப்புண்ட காண இயலாது. போல 100 பேர் பிறக்கிறான்டா 100 பேர் இறக்குறான். விளங்குதா? ரெண்டும் அதிகமா இருக்குது. பிறப்பும் கூட இருக்குது, இறப்பும் கூட இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொன்னேன், 100 பேர் பிறக்கிறான்னு சொன்னா இது ஒரு வாயில 95 பேராலும் இறக்குறான். ஒரு சின்ன அதிகரிப்பு ஒன்று இருக்குமா இருந்தாலும் அது அதிகரிப்பாக கருத இயலா. ஏண்டா பிறக்கிற மாதிரியே இறப்புகளும் நடக்கும். அப்ப அதால அங்க சனத்தொகையிட அதிகரிப்புண்ட பாக்கலாம். ஆனா 2வது கட்டம் பெருகும் ஆரம்ப நிலை என்று சொல்லக்கூடிய ஆரம்ப காலகட்டத்தை பார்த்தோம்னு சொன்னால் இறப்புக்கள் எண்ணிக்கை திடீர்னு குறைவடையுது. பிறப்புகள் ஆல்ரெடி அதிகமா தானே இருக்குது, அதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்ப பிறப்பு உயர்வாக இருக்கும் போதே இறப்புக்கள் சடுதியாக குறைகிற போது சனத்தொகையிட பெரிய ஒரு கெப் கொண்டு வரும். அதான் அந்த அதிகரிப்பு பாரிய அதிகரிப்பு ஒன்றை ஏற்படுத்தும். கிளியரா? கிளியரா? எதுவும் டவுட்டா? கிளியர். அதுக்கு பிறகு 3வதுல என்ன செய்யுதுன்னு சொன்னால், இப்ப பாருங்க, 2வதுல இறப்பு குறைவடைஞ்சிருது. இறப்பு குறைஞ்சதால சனத்தொகை அதிகரிப்பு ஏற்படுது. 3வது கட்டம் சொன்னேன் நான், அதிகரிச்சுட்டு வந்தது அப்படியே திருப்பவும் குறைய ஆரம்பிக்குதுன்னு சொல்லி. அப்ப இங்க என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்கலாம்? 3வதுல இறப்பு அதிகரிச்சு திருப்ப இறப்பு அதிகரிப்பு சொல்றேன். வேற எதுவும் ஐடியா? பிறப்பு வீதம் குறைவாக காணப்படுகின்றது. இப்போ நல்ல விலை கொடுங்க. இறப்பு இவ்விடத்துல குறைஞ்சிருதுன்னு சொன்னேன். 2வது கட்டத்திலேயே இறப்பு டவுன், இறப்பு குறைவடைஞ்சிட்டு, சரிதானே? இறப்பு குறைவடைஞ்சதால பிறப்புகள் அதிகமா இருக்குது. 3வது கட்டத்திலயும் அதிகம், 2வதுலயும் பிறப்புல எந்த மாற்றமும் இல்லை. பிறப்பு சரிதானே, பர்த், பிறப்புல மாற்றம் இல்லை. இறப்புகள் குறைஞ்சதால சனத்தொகையிட என்ன செய்யுதுன்னு சொன்னால் அதிகரிப்பு ஏற்படுது. 3வது கட்டத்தை சொன்னேன், அதிகரிச்சது அப்படியே திடீர்னு திருப்பவும் சடுதியா குறைஞ்சிட்டு வர லெவலுக்கு வருது. அப்படின்னா இங்க என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்கலாம்? பிறப்பு வீதம் குறைவடைந்து இறப்பு வீதம் அதிகரிப்பு. நீங்க இப்ப இறப்பை பத்தி யோசிக்க தேவையில்ல. நீங்க சொன்னது வெரி குட். பிறப்பு வீதம் என்ன செய்யுது? குறைவடையுது.
இரண்டாவது கட்டத்துல உயர்வாக இருந்த பிறப்பு வீதம் திடீர்னு பிறப்பு வீதம் குறைய கொள்ள இறப்பு வீதம் ஆல்ரெடி நம்ம இங்க குறைஞ்சிட்டுன்னு சொல்லி பார்த்தோம். அப்ப அதை திருப்ப யோசிக்க தேவை. பிறப்பு குறைவா தான் இருக்குது. ஆனா இதுவரை காலமும் பிறப்பு வீதம் உயர்வாக இருந்தது. திடீர்னு மூணாவது கட்டத்துல என்ன செய்யுதுன்னா பிறப்பு வீதம் குறைவடைவதாலதான் இங்க சனத்தொகை வந்து குறைவடையுது. கிளியரா? ஏன் அப்ப இங்க பிறப்பு திருப்பவும் கூடி குறையதை இல்லைன்றது இப்ப நான் சொல்ற விஷயத்துல உங்களுக்கு விளங்கும். அப்ப விளங்கி கொள்வீங்க. இப்ப ஓகே, இப்ப 4வது கட்டம் அப்படியே இருக்கட்டும், 4வது அப்படியே இருக்கட்டும். இந்த 3 இப்ப உங்களுக்கு தெரியும். அப்ப இப்ப மூணாத்த சொன்னேன் பிறப்புகளும் கூட இருக்குது, இறப்புகளும் கூட இருக்குது. இப்ப நான் கேட்கிறேன், ஏன் இறப்புகள் இந்த டைம் அதிகமா இருந்திருக்கும்? முதலாவது விலை கொடுங்க. அதுக்கு புராதன காலகட்டம் அப்படின்னு சொல்றது பொதுவாக சிறிதன கிறிஸ்துக்கு பின் 1600 அந்த கால பகுதி வச்சுக்கொள்ளுங்க. 1600 அப்படியான ஒரு காலப்பகுதி வச்சுக்கொள்ளுங்க. சரிதானே? அதே போல ஆரம்ப காலகட்டத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு 1600 இருந்து 1975 அப்படியான ஒரு காலப்பகுதி. சரிதானே? அதே போல 1975 இருந்து ஒரு 2050 வரைக்கும் வந்து இந்த காலகட்டத்துல உலகம் டிராவல் ஆகுது. மிக பின்னிய காலம் அப்படின்றது 2050 பிளஸ் 2050 பிறகு அப்படின்ற மாதிரி சும்மா யோசிச்சு வச்சுக்கொள்ளுங்க. இப்ப உங்களுக்கு 3 கட்டமும் கிளியர். இப்ப நான் முதலாவது கட்டத்தை சொன்னேன், உயர்மட்டம் பிறப்பும் கூட இறப்பும் கூட. காலத்தை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. 1600 அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்கிறேன். அப்ப இந்த கட்டத்துல ஏன் இந்த காலகட்டத்துல இறப்புகள் அதிகமாக இருந்திருக்கும்? எனி ஆன்சர்? இறப்புகள் அதிகமாக இருந்தமைக்கான காரணங்கள் தொழில்நுட்ப வளர்ச்சி குறைவான காரணம். அனர்த்தங்கள். உங்களோட ஆன்சர்கள் சொல்லலாம். ஒன்று என்ன மகன் சொன்னீங்க? தொழில்நுட்ப வளர்ச்சி குறைவாக காணப்பட்டமை. ஓகே, தொழில்நுட்ப வளர்ச்சி என்று சொல்றீங்க. ஓகே, ஏற்றுக்கொள்ளலாம். வேற எதுவும் ஆன்சர்? சுகாதார வசதிகள். அனர்த்தங்கள். வெரி குட், வெரி குட், வெரி குட். ஓகே, ஆட்கொள்ளி நோய்கள். வெரி குட். ஆட்கொள்ளி நோய்கள். ஒன்று சொன்னீங்க மேன், அந்த தொழில்நுட்ப வசதின்னு சொன்னீங்களே, அதை எதோட டச் பண்ணணும்னு சொன்னா மருத்துவத்தோட. இன்றைக்கு மாதிரி மருத்துவத்துல பெரிய ஒரு தொழில்நுட்பம் ஒன்று இருந்துச்சா? அந்த காலத்துல இல்ல. சரிதானே? அதாவது சில நோய்களுக்கான இந்த என்ன சொல்ற இதுக்கான நோய்களுக்கான இதுகளே இல்ல, மருந்துகளே இருக்கிறல்ல. அப்ப மருத்துவ வசதி இல்ல, அது ஒரு காரணம். இறப்புகள் ஏற்படுவதற்கான ஒரு காரணம் வந்து மருத்துவ வசதியின்மை, அதை சொல்லலாம். சரிதானே? மருத்துவ வசதிகள் இல்ல. அடுத்தது சொன்னீங்க ஆட்கொள்ளி நோய்கள். பெரிய பெரிய நோயெல்லாம் வந்துச்சு. அந்த பிளேக் நோய், அடுத்தது வந்து அந்த காலத்துல எலிக்காய்ச்சல்களுக்கு கூட மருந்து இல்லைன்ற மாதிரி இருந்துச்சு. அப்ப அதால இறப்புகள் அதிகம் போல. மருத்துவ வசதின்றது ஆக ஒரு கீழ்மட்டத்துல இருந்துச்சு. பெரிய ஒரு மருத்துவ வசதி, மருத்துவ தொழில்நுட்பம் இருக்கல்ல, மருத்துவ வசதிகள் இருக்கல்ல, அது சம்பந்தப்பட்ட உயரிய வைத்தியர்கள் இருக்கல்ல, விளங்குதா? இப்படி இந்த மருத்துவத்துறை வந்து டவுனா இருந்ததால இறப்புகள் வந்து அதிகமா இருந்துச்சு. அப்ப அது ஒரு எக்ஸெப்டபிள் ஆன்சர். அடுத்தது அதுக்குள்ள ஆட்கொள்ளி நோய்களையும் சொல்லலாம், அதுவுமே எக்ஸெப்டபிள் ஆன்சர். அடுத்தது சொன்னீங்க இயற்கை அனர்த்தங்கள் அப்படின்னு சொல்லி. ஏண்டால் இந்த காலத்துல மாதிரி அந்த காலத்துல இயற்கை அனர்த்தங்களுக்கான எதிர்வு கூறல்கள் இல்ல புலகள். விளங்குதா? எதிர்வு கூறல்கள் இல்ல. இந்த காலத்துல இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படுகிறதுதான், ஏற்படாமல் இல்ல. இந்த காலத்துல முறையான எதிர்வு கூறல் இருக்கு. இன்றைக்கு தெரியும் பாருங்க, சொல்றான் காலநிலையில ஒரு தளம்பல் ஏற்பட போகுதுன்னா அன்னளவா ஏற்படுவது புலல். விளங்குதா? மழை பெய்யுது வடமத்திய மாகாணம், சப்ரகமோ வடமேல் மாகாணத்துல இத்தனை மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகுதுன்னு சொன்னா பதிவாகுது புலல். விளங்குதா? 1-2 சில விஷயங்கள் அந்த மாறலாம். ஆனா அந்த எதிர்கூறல் வந்து வெற்றி பெறுது, வெற்றியான பதில்கள் வந்து கிடைக்க பெறுதுன்னா அந்த காலத்துல இந்த வசதி இருக்கல்ல, முறையான ஒரு எதிர்கூறல் இருக்கல்ல இயற்கை அனர்த்தங்களுக்கான. அதை நீங்க விளக்கம் எழுதும் போது தெளிவா சொல்லணும். மொட்டையா இயற்கை அனர்த்தம் சொல்லிட்டு விட்டோம்னா அது அதுல வேலை இல்லை. அப்ப இயற்கை அனர்த்தங்களுக்கான முறையான எதிர்வு கூறல்கள் அந்த காலத்துல இருக்கல்ல, அதாலையும் இறப்புகள் அதிகமாக இருந்துச்சு. விளைச்சா சொன்ன விஷயம். ஓகே, நோய் கட்டுப்பாடுகள் இல்ல. விளைச்சா அடுத்தது ஒரு இன்னும் சொல்ல போனா சொல்லலாம், இந்த பசி பட்டினியால் எல்லாம் இறந்தாங்க கூட. விளங்குதா? பசி பட்டினி எல்லாம் அந்த காலத்துல அதிகமா இருந்துச்சு. அதுகளால இறப்புகள் ஏற்பட்டுச்சு. ஒழுங்கான அந்த சுத்தம் ஆரோக்கியம் ஒன்று இருக்கல்ல, இதெல்லாம் சொல்லலாம் இறப்புகள் அதிகமா இருந்தமைக்கான காரணம். அப்ப நமக்கு அது தெரியும் ஏன் இறப்பு அதிகம் அப்படின்ற விஷயத்துக்கான ஆன்சர் நமக்கு வந்துட்டு கிளியர். அதே மாதிரி நான் சொன்னேன் பிறப்பும் அதிகம் அப்படின்னு சொல்லி, முதலாவது கட்டத்துல பிறப்பும் அதிகம் அப்படின்னு சொன்னேன். அப்படித்தானே? பிறப்பும் உயர்மட்டம். பாருங்க, புராதன காலகட்டம். ஏன் பிறப்புகள் அதிகமா இருந்துச்சு? சொல்லுங்க பாப்போம்.
ஏன்? Any answer? வரையறையற்ற திருமணங்கள். வெரி குட். ஒன்று வரையறையற்ற திருமணம். ஓகே, வேற? வறுமை. வறுமை. எஸ். ஓகே, வேற? கல்வி அறிவின்மை. வெரி குட். கல்வி அறிவின்மை. வேற? குழந்தைகளை வளமாக கருதியமை. வெரி குட். குழந்தைகளை வளமாக கருதியமை. வேற? உயர் இறப்புகள். உயர் இறப்புகள். ஓகே, எக்ஸப்ட் பண்ணலாம். ஓகே, குழந்தைகளுக்கான குறைந்த முதலீடுகள். எஸ். உங்களோட நேம் என்னம்மா? நௌரின். எஸ். ஓகே, குழந்தைகளுக்கான குறைந்த முதலீடுகள். ஓகே, பார்த்துக்கொள்ளுங்க. ஏன் பிறப்புகள் அதிகமா இருந்துச்சுன்னா அந்த காலத்துல வரையறையற்ற திருமணம். ஒரு லிமிட்டட் ஒன்று இல்லாம ஒரு கட்டுப்பாடு ஒன்று இருக்கல, ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்கள். சரிதானே? அதான் வரையறையற்ற திருமணங்கள் சொல்லுவாங்க. ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒன்று இல்ல. இப்பய மாதிரி சட்டம் இருக்கம் இல்லை. அதான் அப்படி பல காரணங்களால இருந்துச்சு வரையறையற்ற திருமணங்கள். அதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூவா பாக்குற இல்லைன்ற மாதிரி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கேன். உங்களோட ஒரு தேர்ட் ஜெனரேஷனுக்கு முன்னுக்கு பாருங்க, ஒரு குறையா சொல்லல, சரிதானே? பாருங்க, ஒரு விளங்குதா? உங்களோட அப்பாட அப்பா அப்படின்ற மாதிரி ஒரு காலம் உங்களோட என்னன்னு வச்சுக்கொடுங்களேன், இல்லாட்டி தப்பா போயிருமே. ஓகே, அப்படி வச்சுக்கொடுங்க. அப்ப அந்த 2-3 திருமணங்கள் அப்படின்றது அந்த காலத்துல ஒரு பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படல. ஒரு பெரிய ஒரு 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 கருப்பு டொட்டா அந்த காலத்துல அது இருக்கல. இந்த காலத்துல அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு இஷ்யூ, சமூக ரீதியா ஒரு பெரிய ஒரு இது பார்வையா பார்க்கப்படும். ஒரு பிள்ளையான ஒரு நோக்கம், பிள்ளையான ஒரு இதா பார்க்கப்பாங்க. ஆனா அந்த காலத்துல அது இது ஒன்றா இருக்கல, விளங்குது? அதால வரையறையற்ற திருமணங்கள் இருக்குமா இருந்தால் பாருங்க, ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணம் இருக்கும்னு சொன்னா பிறப்புகள் அதிகமாகத்தானே இருக்கும். எக்ஸெப்டபிள் ஆன்சர். ஓகே, அடுத்தது அதுலயே சொல்லும் போது இன்னொரு விஷயத்த சொல்லுங்க. எப்படின்னா இளவயது திருமணங்கள். நல்லா விளங்கி கொள்ளுங்க. இந்த காலத்திலையும் பெண்களுக்கான திருமண வயதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த காலத்துக்கும் ஆரம்ப காலத்திலும் இப்படி இருந்துச்சுன்னு சொல்லி இளவயது திருமணங்கள் 9 வயசு 10 வயசு விளங்குதா? அப்படியான வயசுல எல்லாம் திருமணம் எல்லாம் அந்த காலத்துல இருந்துச்சு. அந்த இளவயது திருமணங்கள் அதிகமாக இருந்துச்சு. இப்படி இளவயது திருமணங்கள் அதிகமாக இருக்கிறப்போ விளங்குதா புலல், அங்கு அது பிறப்பு வீதத்துல தாக்கம் செலுத்தும், பாரி ஒரு தாக்கம் செலுத்தும். ஏனென்றால் பொதுவாக இந்த இளவயது திருமணங்கள்ல பெண்கள் அப்படின்ற விஷயத்தை நம்ம கன்சிடர் பண்ணணும். சரிதானே? ஆண்கள் ஓகே, பெண்களும். அப்ப இளவயது திருமணங்கள் அப்படின்ற விஷயம் அதிகமான பிறப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்றது அவங்களுக்கு விளங்கும். சரிதானே? அப்ப வரையறையற்ற திருமணம், அதே மாதிரி இளவயது திருமணங்களை நம்ம சொல்லலாம். பிறப்புகள் அதிகமா இருந்ததுக்கு. அடுத்தது சொன்னீங்க உயர் இறப்பு. ஓப்புடல். அவனுக்கு கவலை விளங்குதா? என்ன விளங்குதா? பிறக்கிற மாதிரியே இறக்குறாண்ட போல இப்ப இறப்புகள் அதிகரிக்க கூட அந்த அவனுக்கு ஒரு யோசனை, அதாவது திருப்பி என்ன செல்றான், பிறப்புகள்ல கவனம் செலுத்துறான். அதுவும் ஒரு காரணம். அடுத்தது கல்வி அறிவின்மையை பத்தி கட்டாயம் பேசணும். ஆரம்ப காலத்துல பிறப்புகள் அதிகமாயிருந்தமைக்கான ஒரு முக்கிய காரணமாக கல்வி அறிவின்மை. அதுல சொல்லும் போது சொல்லணும், குடும்ப கட்டுப்பாடு சம்பந்தமான முறைகள், அது சம்பந்தமான திட்டமிடல்கள் ஒன்றும் இல்ல புல. சரிதானே? விளங்குது? அது சம்பந்தப்பட்ட ஒரு இது ஒன்று இருக்கல, ஒரு விழிப்புணர்வுகள் இருக்கல்ல. இப்பெல்லாம் விழிப்புணர்வு எல்லாம் செய்யறாங்க. சரிதானே? அது சம்பந்தமான அந்த வைத்திய சேவைகள் ஒன்றும் இருக்கல்ல. அப்ப அந்த கல்வி அறிவு இல்லாத பிறப்புகள் அதிகமா இருந்தமைக்கான ஒரு காரணம். அடுத்தது குழந்தைகளை வளமா கருதியமை. ஆரம்ப காலத்துல புலகள் பணத்து சொத்தை விட குழந்தைகள்ல தான் அது ஒரு பெரிய சொத்தாக கருதினாங்க புலகள். இன்றைக்கும் பாருங்க, ஆரம்ப காலத்துல பாருங்க, இப்ப காலத்துக்கும் ஆரம்ப காலத்துக்கும் யோசிச்சு பாருங்க. பிறப்புகள் எப்படின்னு சொல்லி ஒருவர் கிட்டத்தட்ட 9 புள்ள 10 புள்ள அப்படின்னு எல்லாம் இருக்கு. இந்த காலத்துல அப்படி எல்லாம் இருக்குது இல்ல. அப்ப அதுதான் அந்த குழந்தைகளை வளமாக கருதியமை. அது ஏன் வளமாக கருதினா, ஒன்று இப்ப நான் சொன்ன விஷயம், சொத்து இல்லாத ஆக்கள்னு சொன்னா குழந்தைகளை சொத்தாக கருதுவாங்க. அடுத்தது அந்த காலத்துல அதிகமாக விவசாயங்கள் அது சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கிறதால வேலை செய்யறதுக்கு அவங்களோட புலகளையே பயன்படுத்துவாங்க புலர். அப்ப அந்த குழந்தைகள் தேவை அப்படின்ற மாதிரி, குழந்தைகள் அவர்களுக்கு ஒரு வளம் அப்படின்ற மாதிரி என்ன செய்வாங்க, அதிகமாக பிறப்புகள்ல கவனம் செலுத்துவாங்க. அப்ப இதுவும் ஒரு காரணம். அடுத்தது குழந்தைகளுக்கான குறைந்த முதலீடு. இந்த காலத்துல மாறி புள்ளைக்கு பெரிய ஒரு செலவு உண்டு இல்ல புள்ள ஆரம்ப காலத்துல. சரிதானே? குறைந்த முதலீடு, கல்வி செலவுகள் இருப்பதில்லை, உடுப்பு செலவு இல்ல, சாப்பாடு செலவு இல்ல, டியூஷன் சார்ஜ் இல்ல, விளங்குதா? இப்படின்னு எந்த விதமான ஒரு இதுகளும் இருக்கல, ஒரு குறைந்த முதலீடு புலல். அப்ப இது தான் இந்த காலத்துல பிறப்புகள் அதிகமாக இருந்தமைக்கான காரணங்கள்.
வெரி கிளியர். நல்லா விளங்கிச்சா சொன்னது? ஓகே, இது இன்னும் டீப்பா சொல்லலாம், தேவை உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். சரிதானே? அப்ப இறப்புகள் அதிகமா இருந்தமைக்கான காரணங்கள் வரையறையற்ற திருமணங்கள் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்கள். சரி, வரையறையற்ற யூஸ் பண்ணுங்க, நல்ல வேர்ட் அது. அடுத்தது வறுமை. வறுமை வந்து அதான் நான் சொன்னேன் வந்து புலல், வறுமைன்றது இதோட சம்மந்தப்படுத்தின்னு சொல்லலாம், தனியா வறுமைன்னு சொல்லலாம். சல் இல்லாதவன் வந்து குழந்தைகளை கொண்டு திருப்தி அடைந்தான் புலல், அதான் என்னுடைய சொத்து என்ற அடிப்படையில் திருப்தி அடைந்தான். அப்ப இதுவும் ஒரு காரணம் பிறப்புகள் அதிகமாக இருக்கிறதுக்கு. இளவயது திருமணம் புலல். ஏன் இளவயது திருமணங்கள்? கட்டாயமோட ஆன்சர் இளவயது திருமணங்களை கொடுங்க. சரிதான? பிறப்பு அதிகமாக இருந்தமைக்கான. ஏன்டா இப்படி இளவயது திருமணங்களால ஒரு பெண் வந்து அந்த கருவுற தடவைகள் எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும், அதால வந்து அது பிறப்பு வீதத்துல பாரிய தாக்கம் உண்டு செலுத்தும். அதால பிறப்பு அதிகரிப்புல இளவயது திருமணங்கள் முக்கிய பங்கு வகிக்குது. அதே மாதிரி கல்வி அறிவின்மை, குழந்தைகளை வளமாக கருதியதை சொன்னேன். சரிதானே? குழந்தைகளுக்கான குறைந்த முதலீடுகள் எல்லாம் சொன்னேன். இவ்வளவு விஷயங்களும் வந்து பிறப்புகள் அதிகமா இருக்கிறதுக்கான காரணம். அப்ப இது தான் இந்த உயர்மட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புராதன காலகட்டம். இப்ப ஆரம்ப காலகட்டத்துல பாருங்கதான் புராதன காலகட்டம் இந்த செட்டத்தை இருந்துச்சு. இறப்பும் கூட பிறப்பும் கூட இருந்துச்சு. ஏன் கூட இருந்துச்சுன்னு சொல்லி இப்ப நமக்கு கிளியரா இல்லையா? விளங்குதா சொல்லித்தர விஷயம்? ஓகே, விளங்குது. கமெண்ட் போட்டு அன்மியூட் பண்ணி சொல்லுங்க அம்மா. இந்த கிளாஸ்ல ஜாயின் ஆகுறதாம்மா சொல்றேன். ஆண்கள் எண்ணிக்கையை விட பெண்கள் கல்வித்துறை எடுத்தாலே விளங்கும். யூனிவர்சிட்டி ஒன்று போயிட்டு பாருங்க. ஓகே, அதையெல்லாம் பத்தி பேசுவோமே. ஓகே, இப்பதான் நான் முடிச்சிடறேன். ஓகே, எதுவும் டவுட்னா அன்மியூட் பண்ணி கேளுங்கம்மா. ஓகே, அப்ப இந்த விஷயம் கிளியர். அப்ப புராதன காலகட்டத்துல உள்ள உயர்மட்டம், பிறப்பு இறப்பு எவ்வளவு உயர்மட்டம் விஷயம் கிளியர். அதிகமா இருந்துச்சு, இறப்பு அதிகமா இருந்துச்சு, பிறப்பு அதிகமா இருந்துச்சு. இங்க சனத்தொழில் அதிகரிப்பு ஒன்று இருக்குமா இருக்காதா? இருக்காது. சரிதானே? இருக்காது. நல்லா விளங்கி கொள்ளணும். இருக்காது. பெரிய ஒரு அதிகரிப்பு இங்க நம்ம காண இயலாம். இந்த கட்டத்துக்குள்ள உள்ள நாடு இல்லாட்டி இந்த கேட்டகரியில அந்த காலத்துல என்ன பிரச்சனை எதிர்நோக்கி இருப்பான்? சும்மா இது ஐடியா இருக்குதா? எந்த கட்டத்துக்குரிய நாடு சார்? இப்ப இந்த புராதன காலகட்டம் சொன்னேன், கிட்டத்தட்ட 1600கள் இந்த காலம் அப்படின்னு சொல்லி. பொதுவா இன்றைக்கு இந்த கட்டத்துக்குள்ள ஒரு சில நாடுகள் இருக்குது, அதெல்லாம் நான் சொல்றேன் உங்களுக்கு. சரிதான்? இப்ப ஒரே இடத்துல சொல்ல கூட அப்படி இன்பேலன்ஸ் ஆயிருவீங்க. அப்ப இன்றைக்கும் இந்த கட்டத்துக்குள்ள ஒரு சில நாடுகள் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த நாடு இந்த கட்டத்தை இன்றைக்கு ஒரு நாடு உதாரணத்துக்கு வச்சுக்கணும். உதாரணம் இட்ஸ் ஃபார் ஃபன். என்னடா இன்றைக்கு இலங்கை இந்த கட்டத்துக்குள்ள இருக்கு வச்சுக்கணும். இலங்கை இதுக்குள்ள இல்ல, நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு விளங்குறதுக்காக சொல்றேன். இலங்கை இந்த கட்டத்துக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொன்னா இந்த சனத்தொகை கேட்டகரிக்குள்ள பிறப்பும் கூட இறப்பும் கூட அப்படின்னு ஒரு கேட்டகரிக்குள்ள இன்னைக்கு இருக்கும்டா, எவ்வகையான பிரச்சனையை சந்திக்கும் இலங்கை? அதான் கேள்வி. இந்த கேட்டகரிக்குள்ள இல்ல இந்த சனத்தொகை பண்பை கொண்டு பிறப்பும் கூட இறப்பும் கூட இருந்தால் சனத்தொகை தொடர்பான என்ன முக்கிய பிரச்சனை இதுங்க எழும்? எதுவும் ஐடியா இருக்கா? நாட்டில் அதிகரித்த வறுமை. நாட்டில அதிகரித்த வறுமைன்னு ஒரு விஷயம் சொல்றீங்க. ஓகே, வேற கொஞ்சம் யோசிச்சா விட எடுக்கலும். தங்கி வாழ்வோரின் அதிகமானோர் சிறுவர்களாயிருப்பர். வெரி குட் ஆன்சர். இங்க பிறப்புகள் அதிகமா இருக்கிற கூட தங்கி வாழ்வர் டிபெண்டிங் ஆக்கள் யாருன்னு சொன்னா சிறுவர்களா இருப்பாங்க. இது பெரிய ஒரு பிரச்சனை கூட. ஏன் பிரச்சனைன்னு சொன்னா இதுக்குரிய சகல விலங்கி எடுத்தா கூட பாருங்க, சகல செலவும், இலவச கல்வி, இலவச மருத்துவம், அப்படி இப்படின்னு பெரிய பிரச்சனை. அப்ப அடுத்தது ஒரு இலங்கட பொருளாதாரத்திலையும் அது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை செலுத்தும். இந்த தாழ இது ஒரு பிரச்சனையா பார்க்கலாம். இப்படி வகையில இதை நன்மையும் சொல்லலாம். ஏன்னா இன்றைய சிறுவர்கள் நாளைய தலைவர்கள், அதுக்கு நீ நாளை ஆகணுமே வாப்பா, நாளை போகணும் நீ, அப்படித்தானே? அந்த டைமுக்கும் பல பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டி வரும். அப்ப தங்கி வாழ்வோர் அதிகமானவர்கள் ஒரு நாட்டுல சனத்தொகை கூட இருக்கும்னு சொன்னா கொஞ்சம் பொருளாதாரத்தை கொஞ்சம் பார்க்கணும், கொஞ்சம் டவுனாக பார்க்கணும். ஏண்டா ஊழியர் படை உழைக்கும் வர்க்கம் இருக்கிறப்போ கொஞ்சம் ஃபிட்டா போகும்.
தங்கி வாழ்வோர் அதிகமானவர்கள் சிறுவர்களாக இல்லாட்டி முதியவர்களாக இருக்கிறப்போ அது ஒரு சனத்தொகை தொடர்பான பிரச்சனையாகத்தான் பார்க்கப்படும் புலல். அதை நான் பொருளால நீட்டா சொல்லுவேன். அப்ப இந்த சிறுவர்களா இருக்கிறாங்க என்றது ஒரு விஷயம். வேற வேற என்ன பிரச்சனை இருக்கா? வேற அதிக இறப்புகள் குறைந்த ஆயுள் எதிர்பார்க்கைகள் ஏற்படும். வெரி குட். இங்க நான் சொன்னேன் அதிக இறப்புகள் உண்டு. அதிக இறப்பு குறைந்த ஆயுள் எதிர்பார்க்கையை ஏற்படுத்தும். குறைந்த ஆயுள் எதிர்பார்க்கை இதுவும் ஒரு பிரச்சனை தான். ஆயுள் எதிர்பார்க்கை அப்படின்னு சொன்னா குயிக்கா மண்டையை போட்டுருவான், அப்படித்தானே? நீண்ட காலம் வாழ மாட்டான், அதுவும் ஒரு பிரச்சனை தானே பிள்ளை நாட்டுக்கு, அப்படித்தானே? இப்ப அப்படி போகல குடும்ப ரீதியா எவ்வளவு பிரச்சனை ஏற்படும். சிறுவர் அது அப்படி நான் சொல்றேன்னா சொல்லிட்டு போவேன், அவ்வளவு தூரத்துக்குலாம் டீப்பா போக தேவை விளங்குதா? இப்ப ஒரு ஒரு சமூக ஒரு குடும்பத்துல குறைந்த ஆயுள் எதிர்பார்க்க ஆண் ஒன்று இறந்தா அது குடும்பம் எவ்வளவு பெரிய பிரச்சனையை சந்திக்கும். அதெல்லாம் தனத்துவமான பிரச்சனை கூட நம்ம பார்க்கலாம். அப்ப குறைந்த ஆயுள் எதிர்பார்க்கை, ஏன்னா அதிகரித்த இறப்பு இங்க இருக்குது, இறப்புகள் அதிகம்னு சொல்லி சொன்னேன் தானே. அந்த அதிக இறப்புன்றது குறைந்த ஆயுள் எதிர்பார்க்கை ஏற்படுத்தும். த பெர்ஃபெக்ட் ஆன்சர். இது ரெண்டும் இதுல உள்ள மேஜர் இஷ்யூவா சொல்லலாம். கிளியரா? கிளியரா? எஸ் சார். ஓகே 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 குட். சின்ன ரெஸ்பான்ஸ் ஒன்று தாங்க, சப்போர்ட் ஒன்று தான் செய்யலாம், நிறைய கஷ்டம். ஓகே ரெண்டாவது கட்டத்தை பத்தி என்ன சொன்னேன்? ரெண்டாவது கட்டத்துக்கு சனத்தொகை அதிகரிப்பு. அதிகரிப்பு சொன்னேன். பெருகும் ஆரம்ப நிலைன்னு சொன்னேன், அப்படித்தானே? பெருகும் ஆரம்ப நிலைன்னு சொன்னேன். அப்ப ஆரம்ப நிலை கூடுதுண்டா? எப்படி கூடணும்டா? இப்ப பாருங்க கூட இங்க பிறப்பு அதிகமாகவே தான் இருக்கும். பிறப்பு அதிகம்தான், அதுல எந்த டவுட்டும் இல்லை நமக்கு. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இதுலயே பிறப்பு அதிகமா இருக்குது. இப்ப நம்ம இங்க திருப்பவும் பார்க்கணுமா? பிறப்பு ஏன் அதிகமா இருக்குது, காரணத்தை சொல்லுடா. இப்ப சும்மா சொல்லுங்க, பிறப்புகள் அதிகமா இருக்கிறதுக்கான காரணம் என்ன? பிறப்புகள் அதிகமா இருக்கிறதுக்கான காரணம் இப்பதானே சொல்லி முடிச்சேன். அதிகமா இருந்துச்சு வயது திருமணங்கள், வயது திருமணம், அரசாங்கத்தின் இறுக்கமற்ற கொள்கைகள், ஓகே, குழந்தைகளுக்கான ஆரம்ப செலவு குறைவு. ஓகே, வேற சொன்னது கிளியர் தானே உங்களுக்கு? அப்ப பிறப்புகள் அதிகமா இருந்துச்சு சொன்னேன் மூணாவது கட்டத்துல. அது எந்த மாற்றமும் இல்லை. ரெண்டாவது கட்டத்துல பிறப்புகள் அதிகமா தான் இருக்குது. அப்ப அது ஏன் திருப்ப பாக்கத்தை ஆல்ரெடி பார்த்துட்டேன். பிறப்புகள் அதிகமா இருக்குன்னு அதுக்கான காரணங்கள் தெரியும் நமக்கு. இளவயது திருமணம், வரையறையற்ற திருமணம், கல்வி அறிவின்மை, குழந்தைகளுக்கான குறைந்த முதலீடுகள், சிறிதன குழந்தைகளை வளமாக கருதியமை, வறுமை, சிறிதன இப்படின்னு பல காரணங்கள் இருக்குது. இங்க என்ன விஷயம்னு சொன்னால் இறப்பு குறைவடைகிறது. இதாலதான் சனத்தொகை என்ன செய்யுது? இங்க அதிகரிக்கிறது. கிளியரா? விளங்குதா சொல்றது? பிறப்பு அதிகமா தான் இருக்குது. உதாரணத்துக்கு முதலாவது கட்டத்துல உதாரணத்துக்கு வச்சுக்கொள்ளுங்க, 100 பேர் சித்திரதான் வச்சுக்கொள்ளுங்க, சைஃபர். அப்ப சனத்தொகை சைஃபர். ஆனா இப்ப ரெண்டாவது கட்டத்தை பாத்தீங்கன்னு சொன்னால் பிறப்பு அதிகமா தான் இருக்குது. 100 இருக்குது. இறப்பு குறைவடையுது. இறப்பு கிட்டத்தட்ட 50 ஆயிட்டு, அரைவாசி குறைஞ்சிட்டு. இப்ப சனத்தொகை எத்தனை இருக்கும்? 50. இது அதிகரிப்பா இல்லையா? இல்லையா? கொஞ்சம் பேசுங்க. அப்ப அதிகரிப்பு. அப்ப ரெண்டாவது கட்டம் அதிகரிப்பு. அதிகரிக்கணும்? இப்ப உங்களுக்கு தெரியும், பிறப்பு அதிகமாகத்தான் இருக்குது. இது அதுல எந்த வித தாக்கமும் இல்லை. பிறப்புகள் அதிகமாக தான் இருக்குது. அதுக்கான காரணமும் தெரியும். திடீர்னு இறப்புகள் என்ன செய்யுது? குறைவடையுது. இறப்பும் அப்படி குறைவடைஞ்சிருது. இறப்பு டவுன் ஆகுது. இதாலதான் இங்கு பெரிய ஒரு சனத்தொகை அதிகரிப்பு ஒன்று ஏற்படுகிறது. இந்த சனத்தொகை அதிகரிப்பு ஒன்று ஏற்படுது. அப்ப என்ன காரணம் இங்க இறப்பு குறைவடைதத்துக்கு? சொல்லுங்க பாப்போம். இறப்பு குறைவடைந்தமைக்கான காரணங்கள் என்ன? மருத்துவ வசதிகள் வெரி குட். ஒன்று, மருத்துவ வசதிகள் அதிகரிச்சுச்சான். மருத்துவ வசதி கொஞ்சம் வந்துருது. ஓகே, வேற? உணவு உற்பத்தி பெருக்கம்.
எது அளவான உணவு. நோய் கட்டுப்பாடு. நோய் கட்டுப்பாடு. மருத்துவ வசதியும் வந்துட்டு நோய் கட்டுப்பாடும் வந்துட்டு. ஓகே, வேற உணவு உற்பத்தி பெருக்கம். உணவு உற்பத்தியா சாப்பாடு எல்லாம் வந்துட்டு உணவு உற்பத்தி. ஓகே, வேற நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பு. நோய் எதிர்ப்பு சக்தி. ஓகே, இப்படின்னு சொல்றீங்க. அப்ப என்னண்டா சும்மா பேசிக்கா விளங்கணும். இறப்பு அதிகமானவைக்கான காரணம் தெரியும் என்ன? மருத்துவ வசதி இருக்கிறடாவாப்பா. அப்ப இங்க என்னண்டா மருத்துவ வசதி வந்ததால அந்த நோய் கட்டுப்பாடுகள் நோய்களுக்கான நிவாரணங்கள் இல்லாம நாங்க பண்ணுது. அப்ப மருத்துவ வசதின்றதுக்குள்ள உங்களுக்கு விளக்கம் எழுதலாம், அதை சொல்லலாம். வேற இறப்பு கூட வந்ததுக்காக சொல்லும் போது இந்த விஷயம் உணவு உற்பத்தி அதிகரிச்சிச்சு கூட. பொதுவாக அந்த ஆரம்ப காலத்தை விட அதுக்கு பிறகு அந்த காலப்பகுதி கிட்டத்தட்ட இதுக்கு சொன்னேன்னா 1600க்கு பிறகு 1600 கிட்டத்தட்ட 1975 அப்படின்னு மாதிரி சொன்னேன். அப்ப இந்த கட்டம்ல கூட கொஞ்சம் உணவு உற்பத்திகள் அதிகரிக்கிறான், விவசாயங்களை கொஞ்சம் செய்யறான், விளங்குதா? இப்படியான டைம்ல வந்து இந்த பசி பட்டினி பஞ்சத்தால இறக்குறவன் எல்லாம் கொஞ்சம் இல்லாம போறான். அப்ப அதால இறப்புகள் குறைவடைஞ்சிச்சு. அதே மாதிரி இயற்கை அனர்த்தங்களுக்கான எதிர்கூறல்களும் கொஞ்சம் வந்துருது கூட, விளங்குதா? அப்ப இதுகளால என்ன செய்வான்னு சொன்னா இயற்கை அனர்த்தங்கள் வரப்போனா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சில உத்திகள் எல்லாம் கையாளுவான். அப்ப இதால வந்து இறக்குறவன் வீதம் குறைவடைஞ்சிச்சு. அப்ப இப்படியான காரணங்களாலதான் இங்கு இறப்புகள் குறைவடைந்தது. இப்படி இறப்புகள் குறைவடைந்ததால இந்த கட்டம், அதாவது இதுக்கு சொல்ற என்னன்னு சொன்னா ஆரம்ப கட்டம், அதாவது பெருகும் ஆரம்ப நிலைன்னு சொல்லுவாங்க, அதான் அதிகரிப்பு சனத்தொகை இங்க அதிகரிச்சிச்சு. கிளியரா? அப்ப இந்த கட்டத்துல உள்ள இன்றைக்கு உதாரணத்துக்கு இன்றைக்கு சும்மா எல்லாத்துக்குமே இலங்கை எடுக்கேன், எல்லாத்துக்கும் இலங்கை வராது. பிறகு நான் இதுக்குரிய கேட்டகரி உங்களுக்கு எதுக்குள்ள இப்பயும் இந்த ஒரு சில நாடுகள் என்ன இந்த கேட்டகரிக்குள்ள இருக்குதுன்னு சொல்றேன், விளங்குதா? இன்றைக்கு 2025 1600 கேட்டகரிக்குள்ள இன்றைக்கு ஒரு சில நாடுகள் இருக்குது, எல்லாம் அப்படி வரும். சரிதானே? ஓகே, அது இப்ப உங்களுக்கு தேவையில்ல. உதாரணத்துக்கு எதுல விட்டது மறந்துட்டு விட்டேன். ஓகே, சரி. இது இறப்பு குறைவடைஞ்சுன்னு சொல்லி சனத்தொகை அதிகரிப்புன்னு சொன்னேன். இன்றைக்கு இந்த கட்டம் எதிர்நோக்குற முக்கிய பிரச்சனை என்னவாக இருக்கும்? இதுக்குள் இந்த 2வது கட்டம் இன்றைக்கு இலங்கை இருக்குன்னு சும்மா வச்சுக்கொள்வோமே. இலங்கை என்ன பிரச்சனை எதிர்நோக்கும் நினைக்கிறீங்க? முதியோரின் எண்ணிக்கை அதிகரிக்கும். முதியோர எண்ணிக்கை அதிகரிக்கும். வேற எதுவும் ஆன்சர்? மிகை சனத்தொகை காணப்பட. வெரி குட். இங்க ஒரு பிரச்சனையும் இல்ல. சனத்தொகை பெருக்கம். வெரி குட். இங்க ஒரு பிரச்சனையும் இல்ல. முதியோர தொகை இங்க பேச தேவையில்லமா? சரிதான், அதே ஒரு இது வரும், நான் சொல்றேன். இங்க என்னன்னு சொன்னால் மிகை சனத்தொகை. மிகை சனத்தொகைன்னு சொன்னால் அதிகரித்த சனத்தொகை தான் இங்கோட பிரச்சனை. சனத்தொகைய ஒரு நாடு வளமா கருதலாம், இன்னொரு நாடு சுமையாகவும் கருதும். சரிதானே? பொதுவா ஓவர் பாப்புலேஷன் ஒரு அளவு சனத்தொகை இருக்கத்தான் ஆகணும், இல்லாட்டியும் பிரச்சனை. மிகை சனத்தொகை அப்படின்றது கொஞ்சம் பிரச்சனைக்குரிய ஒன்றா பார்க்கலாம். பாருங்க, சனத்தொகை அதிகரிப்பால் எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும். வதிவிட பிரச்சனை, சூழல் மாசாக்கம், போக்குவரத்து அடிக்கிட்டே போயிடும். என்னங்கதா இப்படி சொல்லலாம். அதெல்லாம் இப்போதைக்கு உங்களுக்கு தேவையில்லை, நகராக்கத்துல டீப்பா பாப்பீங்க அதெல்லாம். ஓகே, அப்ப மிகை சனத்தொகை அப்படின்ற விஷயம் வந்து ஒரு பிரச்சனையா தான் பார்க்கலாம். இது ஒரு பிரச்சனை. என்ன அதிகரித்த சனத்தொகை அப்படின்றது ஒரு பிரச்சனை தான் கூட, விளங்குதா? ஒரு நாட்டுல அதிகரித்த சனத்தொகை இருக்கும்டா, அது ஒரு பிரச்சனை. அப்ப இந்த கட்டத்தில் உள்ள ஒரு முக்கிய பிரச்சனை என்பது மிகை சனத்தொகை, அதாவது ஒரு அதிகரித்த சனத்தொகை இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். கிளியரா? ஓகே, வேற எதுவும் டவுட் இருக்குதா? இல்ல. ஓகே, நம்பர் விளங்குதாமா போர்ட்ல எழுதிக்கிறது? விளையணும். ஓகே, வேற ஒரு நம்பர் கேட்டீங்கன்னா கிளாஸ் ஜாயின் பண்றேன்டா, இந்த நம்பருக்கு உங்களோட இயர் எத்தனாவது இயர்ல எக்ஸாம் எழுதுறேன்னு சொல்லி மெசேஜ் ஒன்று போடுங்க. ஓகே, 3வது கட்டத்தை பார்க்க போறேன். பின்னிய காலகட்டம், அதாவது பெருகும் இறுதி நிலைன்னு சொன்னேன். பெருகும் இறுதி நிலை. பெருகும் இறுதி நிலை.
இங்க என்ன சொன்னேன்? சனத்தொகை என்ன செய்யுது? குறைவா சனத்தொகை கொஞ்சம் குறைவடைஞ்சது. 2வது கட்டத்துல அதிகரிச்ச சனத்தொகை இப்படி போனது கொஞ்சம் குறைய போகுது. அதான் அந்த பெருகும் இறுதி நிலைன்னு சொல்றேன். அப்ப இங்க சனத்தொகை குறைய போகுதுண்டா, அதுக்குரிய காரணம் இங்க என்னவா இருக்கும்? பிறப்பு வீதம் குறைவு. இறப்பு வீதம் குறைவு. கல்வி அறிவு வளர்ச்சி, தொழில் வாய்ப்பு. எது குறையுன்றீங்க? பிறப்பு வீதம் குறைவு. ஓகே எது பொழுதுபோக்கு வசதி, வாழ்க்கை தர உயர்வு. பிறப்பு குறைந்து செல்லல் அப்படியா சொல்றீங்க? ஓ ஓகே, பயமில்லாம சொல்லுங்க. அதான் ஆன்சர். இங்க உள்ள ஒரு வளர்ச்சி விஷயம் அதிகரிப்பு வீதம் படிப்படியாக குறைதல். பிறப்பு வீதம் என்ன செய்யுது? கொஞ்சம் குறைஞ்சிட்டு போகுது. சடுதியாகண்டா ஒரு அளவு குறைந்து செல்லுது. இதுக்கு எங்கேயாவது நம்ம பிறப்பு வீதம் குறைஞ்சு பார்த்தோமா? இல்ல. 1வது கட்டத்திலையும் பிறப்பு வீதம் கூட பார்த்தோம். பிறப்பும் கூட இறப்பும் கூட. 2வது கட்டத்துல என்ன பார்த்தோம்? பிறப்பும் கூட இருக்குது, இறப்பு தான் குறையுதுன்னு பார்த்தோம். 3வது கட்டத்துல தான் என்ன செய்யுது? ஒரு மெஜிக் ஒண்ணு நடக்குது. அந்த பிறப்பு பிறக்கிற வேண்டால குறைவடையுது, திடீர்னு குறைவடையுது. இந்த குறைவுதான் ஆல்ரெடி இப்ப இறப்பும் குறைவடைஞ்சிட்டு. இப்ப அதிகரிச்ச இருந்த பிறப்பும் குறைய என்ன செய்யுதுன்னு சொன்னால், அப்படி 100 பேசிட்டு இருந்தவன் 80க்கு ஆகுத மாதிரி கதை தானே அது விளங்குது. அந்த சனத்தொகை அப்படின்னு குறைய போகுது. அப்ப இங்க பிறப்பு வீதம் குறைஞ்சிச்சு. ஏன் பிறப்பு வீதம் குறைஞ்சிச்சு? அடுத்த கேள்வி வரும். அப்ப என்ன காரணங்கள் இப்ப நீங்க சொன்னீங்க? மருத்துவ சுகாதார வசதிகள் கிடைத்தமை. பிறப்பு வீதத்தை சொல்ல கொஞ்சம் ஜெனிவினா சொல்லுங்க அமைச்சர். ஆன்சர் தொழில் மருத்துவ வாய்ப்புகள். விளங்கல. தொழில் வாய்ப்புகள். எஸ் பேசலாம். கல்வி ஓகே, அறிவு வளர்ச்சி. அபிவிருத்தி அடைந்த நாட்கள்ல மக்கள் அதிக குழந்தைகளை பெண்களின் திருமண வயது அதிகரித்தல். எஸ் வாழ்க்கை தர உயர்வு. வாழ்க்கை தர உயர்வு, அதிகரித்த முதலீடுகள். அதிகரித்த முதலீடு. அங்க சின்னதை பொழுதுபோக்கு வசதிகள். குழந்தைகளுக்கான செலவு அதிகரித்தமை. குழந்தைகளுக்கான ஓகே குடும்ப திட்டமிடல். எஸ் ஓகே, வெரி குட். உங்களுக்கு ஆன்சர் தெரியும். அப்ப இந்த காரணங்கள் என்னண்டா? பிறப்பு வீதம் குறையுதுண்டா தொழில் வாய்ப்புக்குள்ளால். எப்படி தொழில் வாய்ப்புண்டா? இந்த காலம் பொதுவா பாருங்க, இங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 1975 இருந்து ஒரு 2050 இப்ப உள்ள ட்ரெவலா இருக்கு சமூகம். இப்பய சமூகத்தை கொஞ்சம் பாருங்க. ஆண்களும் ஓட்டம், பெண்களும் ஓட்டம் அப்படின்னா அந்த என்ன சொல்ற, ஆண்களும் தொழிலுக்கு போறாங்க, பெண்களும் தொழிலுக்கு போறாங்க. விளங்குது. ஆண்கள் இப்ப ஆரம்ப காலத்துல பெண்கள் வீட்டுல மட்டும்தான் இருந்த ஒரு செட்டப் இருந்துச்சு. ஆனா இப்ப அப்படி இல்லை. ஆண்களுக்கு நிகராக இந்த பெண் சமத்துவம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்ப அதே மாதிரி என்ன செய்யலாம்? பெண்களும் விரும்பிய தொழிலை செய்யலாம், விரும்பிய வேலைக்கு போகலாம். அவர்களுக்கான பூரண உரிமை உலகத்துல இன்னைக்கு வழங்கி இருக்கிறாங்க. எல்லா நாட்டிலையும் இருக்குது. அப்ப தொழில் வாய்ப்பு, அதிகரித்த தொழில் வாய்ப்பு பிறப்புகள் குறைந்தமைக்கான ஒரு காரணம். அதால டிஃபைன் பண்ணி விளக்கத்தை சொல்லணும். சரிதானே? பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், சரிதானே? எல்லாரும் தொழில் ஈடுபடுகிறாங்க. சரிதானே? அவர்கள் அந்த உண்டா சந்தோஷமா இருக்கிற அந்த நேரங்கள், காலங்கள் எல்லாம் குறைவா இருக்குது. தொழில் வாய்ப்பு, தொழிலுக்கு போனா அடுத்தது இன்றைக்கு பாருங்க, மனைவி ஒரு இடத்துல வேலை செய்யறா, கணவன் ஒரு இடத்துல வேலை செய்யறாங்க. அப்ப இப்படியான இதுகள் இருக்கிறதால தொழில் வாய்ப்பு அப்படின்றது உண்டு பிறப்பு வீதத்துல தாக்கம் செலுத்துது. பிறப்பு வீதம் குறைவா இருக்கிறதுக்கு ஒரு காரணம். அடுத்தது கல்வி அறிவு. அடுத்த புள்ள நான் சொன்னேன், இந்த அந்த குடும்ப கட்டுப்பாடு, குடும்ப திட்டமிடல் சம்பந்தமான அறிவுகள் எல்லாம் அடுத்தது அது சம்பந்தமான விழிப்புணர்வுகள். இப்ப பொதுவா இளங்கட கூட எல்லாம் அதை அமல்படுத்துறாங்கன்னு சொன்னா, ஒரு பிள்ளை பிறந்த உடனே அந்த இதாலேயே என்ன செய்வாங்கன்னு சொன்னா, விழிப்புணர்வுகளை செய்வாங்க. இப்படி தங்களோட இதுக்கு எதிர்காலத்தை இப்படி திட்டமிட்டுக் கொள்ளுங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரீ அட்வைஸ் ஒன்று கொடுப்பாங்க. சரிதானே? அந்த கல்வி அறிவு அப்படின்ற விஷயம் ஒன்று சரிதானே? அடுத்து அவர்களும் என்ன செய்யறாங்க? அதிகமானவர்கள் பெண்களா இருந்தாலும் ஆண்களா இருந்தாலும் எல்லாம் அந்த கல்வி அறிவு இருக்கிறதால அவங்க பொதுவாக அவங்களாவே சில திட்டமிடல்களை மேற்கொள்வாங்க. சரிதானே? ஒரு சில சமூக இதுகளால அதை என்ன செய்வாங்கன்னா பிறப்புகளை குறைவா பாக்குறாங்க. அப்ப கல்வி அறிவு ஒரு விஷயம். அடுத்தது பெண்களோட திருமண வயது. நம்ம அங்க பார்த்தோம் இள வயது திருமணம் சொல்லி. இங்க இப்ப பொதுவாக இந்த காலத்துல பாருங்க, அந்த காலத்துல நான் சொன்னேன் 9 வயசு 10 வயசுல எல்லாம் திருமணம். இப்ப அப்படி இல்லை. பெண்களோட திருமண வயது அப்படின்றது பொதுவா இப்ப 25 23 அப்படி எல்லாம் தாண்டி போகுது. பிளஸ் 23+ அப்படின்ற மாதிரி போகுது. அப்ப பெண்களோட திருமண வயது அப்படின்றது ஒரு அதிகரிச்ச நிலையில இருக்கிறதும்
பிறப்பு வீதத்துல தாக்கம் செலுத்தும் புழல். ஏன்னு சொன்னா நான் சொன்னேன் இளவயது திருமணம் கூட நான் சொல்லி காட்டின ஒரு உதாரணம் வந்து பெண்கள் வந்து அந்த கருவுற தடவைகள் அதிகம். அப்ப இங்க என்ன செய்யுதுன்னு சொன்னா பெண்களோட திருமண வயது அதிகரிக்கின்ற போது அவர்களோட அந்த இது வந்து குறைக போக்கள பிறப்பு வீதம் வந்து குறைவாக இருக்கும். அப்ப பெண்களோட திருமண வயது அதிகரிக்கிறன்றது ஒரு பிரதானமான காரணம் பிறப்பு வீதம் குறைவாக இருக்கிறதுக்கு. அடுத்தது வந்து அதிகரித்த முதலீடு. இன்றைய குழந்தைகளுக்கான முதலீடுகள் வந்து அதிகமா இருக்கிறதால குழந்தை பெற்றுக்கொள்வதற்கே பயம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சரிதானே? அப்ப அதிக கருதி வறுமை ஒரு காரணம். வறுமையான கூட என்ன செய்வான்னு சொன்னா அந்த பிள்ளைகளை விரும்ப மாட்டான். சரிதானே? அவர்களுக்கு செலவழிக்கணும் இது வேணும் அப்படின்ற மாதிரியான ஒரு செட்டப். சரிதானே? பொதுவா என்ன பிறந்ததுல இருந்து படிச்சு ஸ்கூல் அனுப்பி ஒரு பிள்ளைய திருமணம் முடிச்சு கொடுக்கும் மட்டும் ஒரு பெரிய ஒரு செலவு ஒன்று இருக்கும் பெற்றோர்களுக்கு. அப்ப அது எப்படி செலவுனா அதிகரித்த செலவு ஒன்று இருக்கும். அப்ப அதுகளால வந்து பிறப்புகளை வந்து கொஞ்சம் குறைவா இருக்கிறதுக்கான ஒரு காரணம் வந்து சொல்லப்படுகிறது. வேற எதுவும் ஐடியா இருக்குதா உங்களுக்கு? வேற எதுவும்? பொழுதுபோக்கு வசதி. எஸ், பொழுதுபோக்கு வசதிகளையும் சொல்லலாம். பிறப்பு வீதம் குறைவாய்ந்தமைக்கான காரணம் வந்து பொழுதுபோக்கு வசதிகள். இதுல நான் விளக்கப்படுத்த தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, பொழுதுபோக்கு வசதிகள். அப்ப இப்படியான காரணங்கள் வந்து பிறப்பு வீதம் குறைஞ்சதுக்கான காரணம். இதுல மெயின் பாயிண்ட்ஸ்ல கட்டாயம் நீங்க எழுத கூட சொல்லணும். தொழில் வாய்ப்பு பத்தி பேசணும், கல்வி அறிவு அதை பேசக்கூட, குடும்ப கட்டுப்பாடு, திட்டமிடல் முறைகள் பத்தி அறிவொன்று வந்துட்டு விழிப்புணர்வுகள் கிடைக்குது அதெல்லாம் சொல்லலாம். திருமண வயதை பத்தி கட்டாயம் பேசுங்க. அதிகரித்த முதலீடுகளை பத்தி எல்லாம் பேசுங்க. இதுகளாலதான் பிறப்பு வீதம் குறைவடைஞ்சிச்சு. இப்ப இங்க பிறப்பு வீதம் குறைஞ்சதால சனத்தொகை என்ன செய்யுன்னு சொன்னால் அப்படியே கொஞ்சம் நியூட்ரலாக ஆரம்பிக்குது, குறைய ஆரம்பிக்குது. கிளியரா? அதான் பெருகும் இறுதி நிலைன்னு சொல்லுவாங்க. அதாவது பொதுவா சனத்தொகை அதிகரிச்சுட்டு அப்படியே ஸ்டாப் ஆகுற ஒரு கட்டம், அப்படியே இறுதி அப்படியே எண்ட் ஆகுற ஒரு கட்டம் தான் இந்த மூணாவது கட்டம் பெருகும் இறுதி நிலை அப்படின்னு சொல்லுவோம். கிளியரா? ஓகே. இந்த கட்டத்துல உள்ள நாடு இந்த கட்டத்துல இலங்கை இருக்குன்னா என்ன பிரச்சனையை எதிர்நோக்கும் அந்த நாடு? அதிகரித்த ஊழியர் படை. ஓகே, வேற? எஸ், வெரி குட்மா. அதாவது உங்களுக்கு தெரியும் இங்க வந்து அதிகரித்த ஊழியர் படை ஒன்று இருக்கும். சரிதானே? ஆல்ரெடி நம்ம அங்க பார்த்தோம், அங்கெல்லாம் பார்த்தா சிறுவர்கள் தங்கி வாழ்ற அப்படி இப்படிலாம் இருக்கு. இப்ப இங்க அந்த இஷ்யூ எல்லாம் இல்ல, பிறப்பு வீதம் குறைஞ்சிருது. அப்ப இந்த இங்க இருக்கிற சனத்தொகையோட மெஜாரிட்டி வந்து யார் இருக்குன்னா சொன்னா இது ஊழியர் படை ஒன்று இருக்கும். அப்ப அது ஒரு பிரச்சனையா? அப்ப அது ஒரு பிரச்சனையாகவும் பார்க்கலும். எப்படின்னு சொன்னா அந்த ஊழியர் படை அப்படின்றது ஒரு நாட்டுல அதிகமா இருக்கக்கூட அந்த நாட்டுல வேலை இல்லா பிரச்சனையை ஏற்படுத்தும். சரிதானே? வேலை இல்லை. இப்ப பாருங்க, ஒரு வேலைக்கு ஒரு வேலை ஒன்று இருக்குண்டா 10 பேர் அதுக்கு எடுக்கலாம்னா அந்த வேலைக்கு 100 பேர் இருக்கிறான். இந்த மாதிரியான ஒரு நெருக்கத்தை அந்த நாட்டுக்கு கொண்டு வந்துருக்கூடாது. இது ஒரு பாரி ஒரு டேஞ்சர். விளங்குதா? அப்ப இது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம இதுல அடையாளப்படுத்தலாம். ஓகே, இவ்வளவு நேரம் பேசின இந்த 3 இதுகளும் கிளியரா புலல்? ஓம் சார், அந்த அரசு செலவினங்கள் அதிகரித்தல் வந்து எதுல கொடுக்கலும்? அரசு செலவினங்கள் அதிகரிக்க வந்து பிறப்பு வீதம் குறைஞ்சதுக்குள்ள கொடுக்கலாமா? இந்த குழந்தைகளுக்கான முதலீடுகள் அதிகரிச்சன்றது சிறிதன் அதிகரித்த முதலீடுன்றது அரசு முதலீடுகளாகவும் இருக்கலும். அரசாங்கமும் ஒரு பிள்ளைக்கு செலவழிக்குது தானே? விளங்குதா? அப்ப அரசாங்கம் செலவழிச்சாலும் இப்ப சில விஷயங்கள் இப்படி பார்க்கக்குள்ள இப்ப அதிகரித்த முதலீடுன்றது பிறப்பு வீதம் குறைவா இருக்கிறதுக்கு தான் காரணம். சரிதானே? அங்கொண்டு பார்த்தோம் இல்லையா? உதாரணத்துக்கு நான் சொன்னேன் சிறுவர்கள்ட தங்கி வாழ்வோர் அதிகமா சிறுவர்கள் இருந்தாங்கன்னு சொன்னேன் ஒன்று நினைவிருக்கா? அதுக்கு வந்து இப்ப பொதுவா என்ன செய்யும் அரசாங்கம், அதுக்கும் செலவழிக்கும். அதுல அரசாங்கத்துல தலையீடு கொஞ்சம் அதிகமா இருக்கும். இப்ப அவர்களோட மருத்துவத்தை பார்க்கணும், அவர்களோட இலவச கல்வியை பார்க்கணும். விளங்குதா? அப்ப அதிகமான ஆட்கள் தங்கி வாழ்வு இருக்கல நாட்டொரு பொருளாதாரத்துக்கு அவர்களால் எந்த ஒரு நன்மையும் இல்லை. அவர்களுக்கு தான் அரசாங்கம் செலவழிக்கணும்ன்றதால அது அங்க இதா பாக்குறேன். இங்க உள்ள அதிகரித்த முதலீடு அப்படின்றது இப்போ நீங்க ஒரு பேரண்ட்ஸ் வச்சுக்கொள்ளுங்க, இல்ல நான் ஒரு பேரண்ட்ஸ் வச்சுக்கொண்டா, இப்ப குழந்தைகளுக்கு இன்றைய காலகட்டத்துல குழந்தைகளுக்கான செலவை பார்க்கும் போது என்ன பிறப்ப யோசிக்கிறதுக்கே ஒரு பயம் அப்படின்றதுதான் இங்க உள்ள விஷயம். கிளியரா? சார், அப்ப வந்து அரசு செலவினங்கள் வந்து வயோதிபருக்கும் எழுதலும் சிறுவர்களுக்கும் எழுதலுமா சார்? அது நான் அடுத்த கட்டத்துல வருமா? தங்கி வாழ்வோர் இந்த 4வது கட்டம் இருக்குதானே? இதுல உள்ள ஒரு முக்கிய பிரச்சனை என்னன்னு சொன்னா தங்கி வாழ்வோர் அதிகமானவர்கள் முதியவர்களாக இருக்கிற பிரச்சனை இருக்கும் 4வது கட்டத்துல. அதை நான் என்ன விளங்கப்படுத்தல சொல்லுவேன். அப்ப
தங்கி வாழ்வர் எண்ணிக்கை இங்க முதியவர்கள் ஏஜிங் பீப்புள் சொல்லுவோம். இதுகள் இருக்கக்கூடையும் அங்கேயும் அரசாங்கத்துக்கு தான் தலை குத்து. ஏன் அவர்களோட அந்த ஓய்வூதியமா இருக்கையிலும் அரசாங்கத்தை பார்த்துக்கணும். ஓய்வூதியம் பென்ஷனும் கொடுக்கணும். அவனுக்கு செத்தா பென்ஷன் கொடுக்க தேவையில்லை, கொடுக்கணும். மருத்துவத்தை பார்க்கணும். அவர்களுக்கு இப்ப இந்த சமுர்த்தி அது இதெல்லாம் கொடுக்குது அரசாங்கம். அப்ப இதெல்லாம் பார்க்கக்கூட அங்க அரசாங்கத்துக்கான ஒரு பிரஷர் ஒன்று இருக்கு, முதலீடு ஒன்று இருக்கும். அப்ப அதுவும் ஒரு பிரச்சனை அரசாங்கத்துக்கு. இது எங்கன்னு சொன்னா தங்கி வாழ்றல் அப்படின்ற கூட அரசாங்கத்துக்கான ஒரு தலைக்குத்தொண்டு வரும். அப்ப அது இங்க 4வது கட்டத்துல தான் இந்த ஏஜிங் பீப்புள்ல பிரச்சனை ஒன்று வரும். அதை நான் என்ன சொல்லல, உங்களுக்கு சொல்லு அடுத்த கட்டத்துல சொல்லியிருப்பேன். அது நீங்க கேட்டதால சொல்றேன். சரிதானமா? இந்த 4வது கட்டத்துல தான் இந்த தங்கி வாழ்வோர பிரச்சனை ஒன்று ஏற்படும். இப்ப தங்கி வாழ்வோர முதிய வர்ற பிரச்சனை. அப்ப இதால அங்கேயும் வந்து அரசாங்கத்துக்கான செலவுகள் அதிகரிக்கப்படும். சரிதானே? கிளியரா? விசேட தேவையோடு இருக்குமா அரசு செலவீனம் அதிகரித்தல் வரும் தானே? இப்ப அதுல இப்ப ஏஜிங் பீப்புள்ன்ற கூடயே கொஞ்சம் அதுல பாதி பேர் நடக்கலாம போகலாம். அப்படித்தானேம்மா? பொதுவா ஜென்ரலா விளங்கி கொள்ளுங்க. அதுல நவீனமான ஆக்கள் அப்படி அதுல விசேட தேவையுடையவர்கள் அப்படிலாம் இருக்கக்குள்ள மாற்றுத்திறனாளிகள்லாம் இருப்பாங்க. அப்ப அந்த டைம் எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கணும் அரசாங்கம். அப்ப அதெல்லாம் பிரச்சனை. ஒரு நாட்டை தங்கி வாழ்வோர்னு ஒன்று இருக்கக்குள்ள அங்க அரசாங்கத்துக்கான பிரச்சனை இருக்கும். அங்க நாம பார்த்தோம் தங்கி வாழ்வர்ற எண்ணிக்கையில சிறுவர்கள் அதிகமா இருக்கக்கூட அங்கேயும் அரசாங்கத்துக்கான செலவுகள் இருக்கும். அதே மாதிரி தங்கி வாழ்வோர் 4வது கட்டத்துல வரும் முதியவர்கள அதிகரிப்பு. தங்கி வாழ்வோர் அதிகமானவர்கள் முதியவர்களா இருப்பாங்க 4வது கட்டம். அதுல அப்படி இருக்கிறதாலே அரசாங்கத்துக்கான செலவுகள் அதிகம். முதியவர்களாலையும் நாட்டினுடைய பொருளாதாரத்துல அவர்களோட தலையீடு இருக்கு. அவர்கள் பண்ண பென்ஷன் ஆகியும் பேத்துருவாங்க. போனதுக்கு பிறகு அவர்களுக்கான செலவு அரசாங்கம் செய்யணும். அவர்களால எந்த ஒரு பயன்களும் அரசாங்கத்துக்கும் இருக்காது என்றதை விளங்கிக் கொள்ளும். கிளியரா? ஓகே. அப்ப இந்த 3 கட்டமும் கிளியரா? 4வது கட்டத்தையும் ஷார்ட்டா சொல்லிட்டு முடிச்சு கொள்றேன். 4வது கட்டம் ஈஸி கூட. இது 3 கிளியரா? ஓகே. 3 கட்டமும் கிளியரா? அப்ப நாலாவது கட்டம் என்ன சொன்னேன்? மிக பின்னைய காலகட்டம். மிக பின்னைய காலகட்டம் அப்படின்னு சொன்னேன். 4வது கட்டம். அப்ப இந்த மிக பின்னைய காலகட்டத்துல என்ன செய்யணும்னு சொன்ன இப்ப 2வது கட்டத்துல அதிகரிச்சு 3வது கட்டத்துல அந்த அதிகரிப்பு அப்படியே கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சுட்டு 4வது கட்டமான அந்த மிக பின்னைய காலகட்டத்துக்குள்ள வரக்கொள்ள என்ன செய்யும்? சனத்தொகை பூச்சிய நிலையை அடைஞ்சிடும். பூச்சியம் உதாரணத்துக்கு சரியா பேலன்ஸா போகும். அதிகரிப்போண்டா பாக்கலாது. இதான் இங்கதான் ஒரு சரியான நியூட்ரல் பாக்கலாம். ஒரு பூச்சியம் நிலைன்னு சொல்லுவாங்க. பூச்சிய நிலையில இருக்கு. எந்த ஒரு அதிகரிப்பையும் பாக்கலாம்டா. இங்க என்ன செஞ்சிரும்டா? இறப்பும் குறைவடைஞ்சிடும், பிறப்பும் என்ன செஞ்சிடும்? குறைவடைஞ்சிடும். சரிதானே? கிளியரா? அதான் இந்த தாழ்மட்டம். பிறப்பும் தாழ்மட்டம், இறப்பும் தாழ்மட்டம் ரெண்டும் குறைஞ்சிடும். அதால சனத்தொகையில் ஒரு அதிகரிப்பை பார்க்கலாம். சனத்தொகை பூச்சிய நிலைன்னு சொல்லுவாங்க. ஒரு சமநிலை அடைஞ்சிடும் புள்ள. சரிதானே? அப்ப இதுதான் இந்த 4வது கட்டம். கிளியர் ஆயிடுச்சா? 4வது கட்டம். அப்ப 4வது கட்டத்துல சனத்தொகையில் அதிகரிப்பு ஒன்று இருக்குமா? இருக்காது. அதிகரிப்பு என்பது மிக மிக குறைவாகவே இருக்கும். பொதுவாக சொல்லுவாங்க சனத்தொகை பூச்சிய நிலையை அடைஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிதானே? சனத்தொகை சரியா ஒரு என்ன சொல்ற அப்படியே சமன் ஆகும் கூடாது. விளங்குதா? இப்ப 50 பிறக்குது 50 இறக்குது அப்படின்னு இந்த வித அதிகரிப்பு ஒண்ணுமே இல்லை. என்ன மாதிரியான ஒரு கட்டத்துக்குள்ள வந்துடும். சரிதானே? அதிகரிப்பு ஒன்று இருக்காது. சனத்தொகை பூச்சிய நிலை அடையும். இங்க உள்ள ஒரு முக்கிய பிரச்சனையாக என்ன கொள்ளப்படுது? நான் சொன்னேன் என்ன சொன்னேன்? வாழ்வோர் அதிகமானவர்கள் முதியவர்களாக இருக்கிற ஏஜிங் பீப்புள், முதியவர்களுடைய பிரச்சனை இங்கதான் இருக்கும். ஏன்? இங்க பாருங்க, இறப்பு வீதங்களும் இங்க வந்து குறைவடைஞ்சிருது. இந்த பாருங்க, இறப்பு வீதம் குறைவடைகின்றது. அது அப்படியே டிரெக்டா முதியவர்களை தாக்கம் செலுத்தும். முதியவர்கள் எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிடும் இறப்பு குறைய கொள்ள. அப்ப அது வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா அங்க ஒரு முக்கிய பிரச்சனையாக பார்க்கப்படும். ஏன்னு சொன்னா ஒரு முறை முதியவர்கள் எண்ணிக்கை, ஒரு நாட்டை தங்கி வாழ்வோர் முதியவர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கிறதால என்ன பிரச்சனை ஏற்படுதுன்னு சொல்லி ஒரு 6 மார்க்ஸுக்கான ஒரு தனி கேள்வியை போட்டிருந்தேன். சரிதானே?
இப்படி எல்லாம் போடுவான். இதெல்லாம் கொஞ்சம் வெயிட்டான விஷயம். அப்ப முதியவர்கள தொகை அதிகமா இருக்கிறதால ஒரு நாட்டினுடைய அந்த பொருளாதாரத்துல வந்து அவர்கள் எந்தவித பங்கும் செலுத்த மாட்டாங்க. நான் இப்ப ஆரம்பத்துல சொன்ன மாதிரி தான். அது இவர்களுக்கான செலவுகள், ஓய்வூதியம் கொடுக்கணும், இவர்களுக்கான சுகாதார வசதி. அடுத்து இப்ப முதியவர்கள் கூட பொதுவா நோய்வாய்ப்பட்டாக்கள் தான் அதிகமா இருப்பாங்க. அப்ப அதுல பாருங்க, இன்னைக்கு ஒவ்வொரு டிசீஸுக்கு ஒவ்வொரு மாதிரி இப்ப அரசாங்கம் கொடுக்குது 5000 ரூபாய் 10,000 அப்படின்னா செலவழிக்கு தானே. அப்ப இதுகள் இப்படி அடுத்து வந்து இந்த சமூக ரீதியா இவர்களுக்கு வந்து கொஞ்சம் அக்கறையோட பார்க்கணும் இல்லைங்களா. அந்த சமூக இதுக்கான அந்த செலவினங்கள் வந்து அதிகமாக எல்லாம் இருக்கும் போல, சரிதானே. அப்ப இதுதான் வந்து இங்க உள்ள ஒரு முக்கிய பிரச்சனையாக காணப்படும். அடுத்தது இங்க உள்ள இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னு சொன்னா, இங்க சில நேரத்துக்கு தொழிலாளர் பற்றாக்குறை ஒன்று ஏற்பட்டுரும் போல. ஏன் தொழிலாளர் பற்றாக்குறை ஒன்று ஏற்படும்? ஏன் ஏற்படும்? அதிகமானவர்கள் முதியோராகிறார்கள். அதிகமானவர்கள் முதியவர்களாகவும் இருப்பாங்க. சனத்தொகையோட ஒரு அதிகரிப்பும் இல்லை, சரிதானே. அப்ப அந்த டைமுக்கு இங்க ஒரு தொழிலாளர், அதாவது வேலை இருக்கும் ஆள் இல்லை என்றது ஒரு பிரச்சனை ஒன்று ஏற்படும், சரிதானே. இதுவும் இங்க இந்த பிரச்சனையும் பார்க்கலுமாக இருக்கும், விளங்கிச்சுதானே. இதுதான் புள்ள இந்த 4 கட்டமும். இது 4ஐயும் இப்ப நான் சொன்னதை சரியா விளங்கினீங்க என்று சொன்னாலே சனத்தொகையோட ஒரு பெரிய ஒரு ஐடியா உங்களுக்கு ஒட்டோ வந்துடும் கூடாது. அதுக்கு புறவுள்ள விஷயம் எல்லாம் சின்ன சிம்பிளான விஷயம். கிளியரா இப்ப நான் சொன்ன விஷயம் நல்லா விளங்கினதா புள்ள, கொஞ்சம் விளங்கினதா கொஞ்சம் சொல்லுங்களே பாப்போம். ஃபுல் கிளியர் சார். ஃபுல் கிளியர். நல்லா தேங்க்யூ. விளங்கிச்சு. சார் எஸ் சார் சனத்தொகையின் மறைவான அதிகரிப்புன்னு என்ன சார்? சனத்தொகையின் மறைவான அதிகரிப்புன்னா சனத்தொகையினுடைய மறைவான அதிகரிப்பு சொன்னா ஒரு பெரிய ஒரு அதிகரிப்பு ஒன்று இல்லாம ஒரு சின்ன ஒரு அதிகரிப்பு ஒன்று இருக்கு. உதாரணத்துக்கு 3வது கட்டத்தை நீங்க உதாரணத்துக்கு எடுக்கலாம், இல்லைங்களா. இப்ப 4வது கட்டத்துல தானே இந்த அதிகரிப்பையும் பார்க்கலாம். ஆனா 3வது கட்டத்துல வந்து ஃபுல்லாவே அப்படின்னு பூச்சிய நிலை அடையுது எது இல்லை. அது வந்து மறைவான அதிகரிப்பு குறிக்கும். இப்ப கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு அதிகரிப்பு ஒன்று இருக்கும், அது ஒரு நமக்கு பெரிய அளவு தாக்கம் ஒன்று செலுத்தாது அப்படின்றத அந்த மறைவான அதிகரிப்புன்னு சொல்றது, சரியா? ஓகே சார். அப்ப வந்து ஆரம்ப கட்டத்துக்கு வந்து முதல் கட்டம் தானே சார், அது வந்து 0 இல்லையா? அப்ப அப்படின்னா முதல் கட்டம் அப்படின்றதுக்குள்ள நம்ம பூச்சியத்தை சேர்க்கிறாது. உதாரணத்துக்கு வந்துமா பிறப்புகள் அதிகமாக இருக்கும், இறப்புகள் அதிகமாக இருக்கும். ஆனா ஏதோ ஒரு வகையில வந்து அந்த என்ன சொல்ற இறப்புகளை தாண்டி ஒரு பிறப்பு ஒன்று இருக்கும் அப்படின்றது கொஞ்சம் சொல்லப்படுது. சும்மா ஒன்று ஒரு அங்கேயும் ஒரு மறைவான ஒரு அதிகரிப்பு ஒன்று இருக்குன்னு சொல்லப்படுது, சரிதானே. ஆனா அந்த அதிகரிப்பு அன்பு எங்க பாக்கணும்னா 2வது கட்டத்துல பாக்கணும். அப்படி அதிகரிச்சது 3வது கட்டத்துல என்ன செய்யும்னு சொன்னா அப்படியே நம்ம கண்ணால விளங்கும், கொஞ்சம் டவுன் ஆகுறது விளங்கும். அப்ப அங்கேயும் ஒரு அதிகரிப்பு ஒன்று இருக்கும், ஆனா பெரிய ஒரு அதிகரிப்பு ஒன்று இருக்காது. அது ஒரு மறைவான ஒரு சின்ன அதிகரிப்பு ஒன்று இருக்கும். இருக்கிறது ஒட்டோ அந்நாளாத்து என்ன செய்யும், பூச்செண்டிலே அடைஞ்சிரும், சரிதானே. கிளியரா? இதுல உங்களுக்கு இன்னும் தெரிய வேண்டியது, டீப்பா தெரியணும், அது புராதன காலகட்டத்துல, அதாவது பெருகும் இந்த புராதன காலகட்டத்துல வந்து அதாவது பிறப்பும் இறப்பும் உயர் மட்டத்துல இருக்கும். ஏன் பிறப்பு உயர்வாக இருக்கும், ஏன் பிறப்பு உயர்வாக இருக்கும். அது ஒரு 2வது கட்டம், ஆரம்ப கட்டம், பெருகும் ஆரம்ப நிலை அப்படின்னு சொல்றதுல என்ன நடக்கும், சனத்தொகையோட அதிகரிப்பு ஒண்ணு நடக்கும்னு சொன்னேன். அதிகரிப்பு ஒண்ணு நடக்கக்கூட அது என்ன நடக்குது அங்க 2வது கட்டத்துல பிறப்பு என்ன செய்யுது, வெரி குட். பிறப்பு அதிகரிக்க இருக்க, இறப்புகள் தான் என்ன செய்யுது, குறைவடையுது. அப்படி இருக்கிறதாலதான் அங்க ஒரு பெரிய ஒரு சனத்தொகையோட அதிகரிப்பு பாக்கியமா இருக்கும். அதுக்கப்புறம் 3வது கட்டத்துல என்ன வந்து எதிர்கொள்ளும் பிரச்சனை வந்து வளங்கள் பற்றாக்குறையும் வருமா? எஸ். இப்ப 2வது கட்டத்துல உள்ள பிரச்சனை, முக்கிய பிரச்சனை என்னன்னு சொன்னேன், மிகை சனத்தொகை. வெரி குட். மிகை சனத்தொகைன்னு பேசினேன். மிகை சனத்தொகை இருக்க போல வந்து வளங்கள்ல தலையீடு இருக்குமா. உதாரணத்துக்கு 10 பேர் அனுபவிக்கணும்னு சொன்னா 20 பேர் இருப்பான். சொல்ற விஷயம் விளங்குதா? வளச்சுரண்டல் எல்லாம் நடக்கும். அங்கதான் சனத்தொகை அதிகரிக்கிறதால பல பிரச்சனை இருக்கும். நான் ஷோர்ட் அவுண்ட் சொன்ன நினைவிருக்கா, போக்குவரத்து பிரச்சனை ஏற்படும், வதிவிட பிரச்சனை எல்லாம் சொன்னேன். வதிவிட பிரச்சனைன்றதுதான் அந்த வள பிரச்சனை என்று சொல்றது, வளச்சுரண்டல் எல்லாம். அதெல்லாம் ஒட்டு சனத்தொகை அதிகரிக்கிறதால ஏற்படும். அதை நமக்கு சுத்தி எழுதி கொள்ள தெரிஞ்சா சரிமா. கிளியரா? ஓகே. ஃபுல்லா இது கிளியர். இந்த 4 கட்டத்தையும் சரியா விலகி கொள்ளணும். அப்பதான் உங்களுக்கு அந்த வளர்ச்சி என்ற விஷயம் அழகா டீப்பா விளங்கும். வளர்ச்சி கிளியர்னு சொன்னா மற்றது எதுவும் யோசிக்க தேவையில்லை. அதனால இதுல
பரம்பல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அடுத்த இயக்க பண்புகள் மிக முக்கியமானது பரம்பல் மற்றும் அடர்த்தி. ரெண்டும் சேமா பார்க்கலாம். அடர்த்தின்னு சொல்றது ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்புக்குழு வாழ்ற மக்களுடைய எண்ணிக்கைன்னு சொல்லுவோம். சனத்தொகை இந்த கோடாத்துல வந்து ஒரே மாதிரி இருக்குதுன்னா இல்ல, பரம்பல் வந்து வித்தியாசப்படுது. அப்ப அந்த பரம்பல்கிட்ட செல்வாக்கு செலுத்துற காரணங்கள் இருக்குது, பௌதிக ரீதியான காரணங்கள் இருக்குது, மாநில ரீதியான காரணங்கள் இருக்குது, சரிதானே? அப்படி எல்லாம் இருக்குது. அப்ப அந்த காரணங்களாலதான் சனத்தொகை ஒரு சில பகுதிகளோட அடர்த்தியாக இருக்குது, இன்னொரு சில இடங்கள்ல ஐதாக இருக்குது, இன்னும் சில இடங்கள்ல மிக மிக ஐதாக இருக்குது, இப்படி எல்லாமே இருக்குது. அதான் சனத்தொகை பரம்பல் சம்பந்தப்பட்ட விஷயம். அதை வந்து நாம அடுத்த கிளாஸ்ல தான் பார்க்கலுமா இருக்கும். இப்ப இவ்வளவு நேரம் ஒருத்தர் பேசின விஷயம் கிளியரா? ஓம் சார். என்ன நம்பரை போட்டுமா யாரும் கேட்டிருந்தீங்க இதுல செட் பாக்ஸ்ல. இது எக்ஸாம் இயரை டார்கெட் பண்ணி மெசேஜ் போடுங்க, த்ரோ த மெசேஜ். பட் ஓகே. அல்தாஃப் விளங்கினதா மகன்? கிளியர் தானே? ஓ சார். ஓகே ஓகே ஓகே. வேற டவுட் இருக்கா இதுல? சொல்லியிருந்தேன் போன்லைன் ஃபுல்லா சார்ஜும் குறைஞ்சிட புழல். அப்ப இன்னைக்கு பார்த்த விஷயம் புழல் கடும் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், சரிதானே? சொல்றத கொஞ்சம் லாஸ்டா கேட்டுக்கொள்ளுங்க. சனத்தொகை கட்டாயம் ஒரு கேள்வி ஒன்று இருக்கும் புழல். நான் அல்தாஃப்மா, நீங்க குரூப்ல இருக்கிறீங்களா? கிளாஸ் குரூப்ல? ஓகே, நான் குரூப்ல போட்டு விட்டுறேன். அடுத்தது உங்களோட லாஸ்ட் கிளாஸ் 5வது கிளாஸ்ல நடந்த அந்த ரெக்கார்டிங் என்ன போடலை, நான் அதையும் போட்டுடும். இந்த கிளாஸ் ரெக்கார்டிங்கையும் போட்டு விடுவேன் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு. ஓகே. அப்போ சனத்தொகை வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா இப்போ வந்திருக்கும் புள்ளகள். பொதுவா இந்த எப்படி அந்த சனத்தொகையில இந்த விஷயத்தை நீங்க கிளியரா விளங்கினீங்கன்னு சொன்னா அங்கால எல்லா விஷயம் நோமலா அவங்களுக்கு கெத பண்ணி கொள்ளையிலுமா இருக்கும். இதே விஷயத்தை தான் பொதுவா வளர்முக நாடுகளிடையே சனத்தொகை குரூப் லிங்க் மெசேஜ் ஒன்று போட்டுக்கிறேனேமா, அதுக்கு மெசேஜ் ஒன்று போடுங்க. என்ன நம்பர் நான் செட் பாக்ஸ்ல நம்பரை போட்டுக்கிறேன். அந்த நம்பருக்கு உங்களோட நேமையும் உங்களோட சிட்டியையும் எக்ஸாம் இயரையும் போட்டு ஒரு மெசேஜ் ஒன்று போட்டு விடுங்க, சரிதானே? ஓகே. அப்ப இன்றைய பார்த்த விஷயம் ஃபுல்லா வளர்ச்சியோடு சம்பந்தப்பட்ட நாடு கால ரீதியாக சில விஷயங்களை பார்த்தோம். அங்க ஏன் பிறப்பு கூட, ஏன் இறப்பு கூட, பிறப்பு எப்படி குறையுது, இறப்பு எப்படி குறையுது, அப்படி நிறைய விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம், சரிதானே? அடுத்தது சனத்தொகை பருமன் அப்படின்ற விஷயத்தையும் பார்த்தோம். அளவு அல்லது பருமன் சொல்லுவாங்க. சனத்தொகை குடித்தொகை அப்படின்ற டேர்ம் வேர்ட்லையும் யூஸ் பண்ணுவாங்க, சரிதானே? குடித்தொகை இல்லாட்டி மக்கள் தொகை அப்படின்றெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, நல்லா விளங்கி கொள்ளணும். குடித்தொகைன்னு மொழிகள்ல என்னடா வித்தியாசமா ஒன்று கிடக்கு அப்படின்னு சொல்லி நான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஜியோகிராஃபில நிறைய வேர்டுக்கு டேர்ம் வேர்ட் நிறைய இருக்கும் போல, நில உருவங்கள்டையும் தான் ஒன்றுக்கும் நிறைய 2-3 இருக்கும், சரிதான்? நாம நிறைய விஷயங்கள் இருக்கும். அப்ப அதெல்லாம் கொஞ்சம் கிளியரா விளங்கி கொள்ளணும். கிளியர் கட்டா படிச்சாதான் இது எழுதலாம். ஹியூமன் ஜியோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் போல கொஞ்சம் விளங்குற விஷயம் தான் அதிகமாக இருக்கும். நீங்க வந்து பிசிக்கல் ஜியோகிராஃபியை வந்து செய்வீங்க, நீங்களே சும்மா லைட்டா பார்த்து பாடமாக்கி கொஞ்சம் நம்மள பாடமாக்குற விஷயங்களும் இருக்கு. ஆனா ஹியூமன்ல வர விஷயங்கள் வந்து விளங்கணும். மனுஷனை படிக்கிற விஷயத்த மனுஷன் சரியா விளங்கி கொண்டாதான் செய்யலுமா இருக்கும், சரிதானம்மா? அப்ப எதுவும் டவுட்டுகள்னு சொன்னா கேட்டுக்கொள்ளுங்கம்மா. உண்மைக்கு இன்றைக்கு கிளாஸ் கிளியரா இருந்துச்சா? எனக்கு கொஞ்சம் சுகம் இல்லை, கொஞ்சம் வாய்ஸ் எப்படி இருந்துச்சோ சரியா? ஓகே தானே? உண்மைக்குமே நல்லா விளங்கிச்சு. ஓகேம்மா, ஓகே, தேங்க்ஸ். உங்களோட இப்போ இன்னும் 2 கிளாஸ் தானே உங்களுக்கு இருக்குது. 2 கிளாஸும் வந்து
சில நேரம் இன்னொரு கிளாஸ் எக்ஸ்ட்ரா வைப்பேன். 3 கிளாஸ் வச்சுக்கொள்ளுங்க, 3 கிளாஸ் வைக்கிறேன். இன்னும் இருக்குது. அது 3லையும் ஜிபிஎஸ் ஜிஐஎஸ் ஆர்எஸ் சம்பந்தமாகவும் மெட்ரிக் சம்பந்தமாகவும் தான் அடுத்த கிளாஸஸ் நடக்கும். அப்ப இதுல தொடர்ச்சி அப்ப சனத்தை இவ்வளவு தானாண்டா இவ்வளவுதான் இல்லை, இப்பதான் ஆரம்பம். சரிதானே? இன்னும் நிறைய விஷயம் இருக்குது இதுக்குள்ள. இளங்கட சனத்தொகை இருக்குது. அடுத்தது இதுல மிக முக்கியமான சனத்தொகை இயக்க பண்புகள்ல மிக முக்கியமானது வளர்ச்சி மிக முக்கியம். பார்த்துட்டா பரம்பலும் பார்க்கணும், கேள்வியில வரும். கட்டமைப்புன்னு ஒரு விஷயம் இருக்குது. சனத்தொகையை வயது பால் அடிப்படையில் அந்த குறிப்பிட்ட விஷயம் சனத்தொகையில கட்டமைப்புன்னு சொல்லி அதுல 4 வகையான கூம்பகங்களை வச்சு பார்க்கிற வெரி கிளியரா படிச்சுக்கொள்ளணும். அதுவும் அடிக்கடி கேள்வியில வர விஷயம். அதே போல இடப்பெயர்வு சம்பந்தமான விஷயம் ஒன்று இருக்குது. உள்நாட்டு இடப்பெயர்வுகள் அப்படி சர்வதேச ரீதியான இடப்பெயர்வுகள் எப்படி நடக்குது, இந்த இடப்பெயர்வுகளால சர்வதேச இடப்பெயர்வை தள்ளல் காரணங்கள் இடப்பெயர்வுல செல்வாக்கு செலுத்தும், இழுவை காரணங்கள் எல்லாம் செல்வாக்கு செலுத்தும். ஒரு சில காரணம் ஒத்தனை ஊரை விட்டு விரட்டும், ஒரு சில காரணம் ஒத்தனை ஒரு ஊருக்குள்ளுக்கு எடுக்கும். சரிதானே? இப்படியான காரணங்கள் எல்லாம் இருக்கும். இதுகளால் என்ன நன்மை, அனுகூலம், பிரதிகூலம், இப்படியான விஷயங்கள் அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு பெரிய ஒரு பகுதி கிட்டத்தட்ட ஒரு 5 கிளாஸ் செய்யணும். சனத்தொகை அப்படின்றது ஒரு குறைஞ்சது ஒரு 5 அல்லது 4 கிளாஸ் செய்யணும். விளங்குதா? செஞ்சாதான் அது முடியும். அந்த அளவு ஒரு பெரிய ஒரு பரப்புற ஒரு பெரிய ஒரு விஷயம். மாண்ட புவியிலே பெரிய தலைப்புண்டா அது சனத்தொகை தான். சரிதானே? அப்ப இப்ப உங்களுக்கு அறிமுகம் ஒன்று கிடைச்சிருக்கேன். எங்களோட இப்போ 26க்கும் 27க்கும் வந்து கொமநாத்தன் கிளாஸ் போகுது. விருப்பமானார்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ எங்களோட இந்த ஃப்ரீ கிளாஸ் முடிஞ்சதோடய அதே கையோட இது ஸ்டார்ட் ஆகிடுவோம். அதுக்கு பிறகும் நம்ம நோமலை இப்போ நான் இப்போ எனக்கு தெரியும் உங்களுக்கு என்ன படித்து தந்திருக்கேன்னு சொல்லி, அப்போ அதில் படித்து தரலன்னு சொல்லல. அது இப்போ சனத்தொகையில் இப்போ இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு திருப்பூர் சொல்லுவேன். நோமலாக சொல்லிட்டு படிக்காத விஷயத்துக்கு உதாரணத்துக்கு சனத்தொகையோட பரம்பல் என்ன ஸ்டார்ட் பண்ணுவேன். விளங்குதா? என்ன அந்த கிளாஸ் இப்போ ஸ்டார்ட் ஆகும் போது அதே மாதிரி இப்போ புய்த்தொகுதிட்டு ஒரு கணக்கா படிச்சு வச்சிருக்கேன். போயிட உள்ளமைப்புல ஒரு சில விஷயங்களை பார்க்காத விஷயம் எனக்கு தெரியும். அதை நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுவேன். அதெல்லாம் யோசிக்க தேவையில்லை. அதுக்குரிய நோட்ஸும் வந்து கிடைக்கும். அது பிரச்சனை ஒன்றும் இல்லை. யூனிட் முடிய நோட்ஸும் உங்களுக்கு கையில கிடைக்கும். மந்த்லி எக்ஸாம்ஸ் நடக்கும். சரிதானே? கட்டாயம் எக்ஸாம்கள் நடக்கும். அடுத்து 2026 மாணவர்களுக்கான வகுப்பு வந்து செவ்வாய்க்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு இருக்கிறேன். சரிதானே? கிட்டத்தட்ட ஒரு 35-36 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் ஆகிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச யாரும் இருந்தால் மெசேஜ் ஒன்று சொல்லிக் கொள்ளுங்க. விருப்பம் தான், கட்டாயம் இல்லை. சரிதானே? எந்த கட்டாயம் ஒரு 10 பேர் வந்தாலும் செய்கிற ஐடியா தான். சரிதானே? ஓகே. அப்போ நான் முடிச்சு கொள்றேன். எதுவும் டவுட்னு சொன்னா கேட்டுக்கொள்ளுங்கம்மா. ஓகே. எதுவும் டவுட்டா இல்லையே? கிளியர் தானே? உங்களோட அடுத்த கிளாஸ் நான் எப்பன்னு சொல்லி குரூப்ல மெசேஜ் ஒன்று போடுறேனே. ஓகே. ஓகே ஓகேம்மா, பாரக்கல்லா. ஓகே, எல்லாரும் படிச்சுக்கொள்ளுங்க. படிச்ச விஷயத்த ஒரு ரிவைண்ட் பண்ணிட்டு பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே. ஓகே சார். Jazakallah khair. Great work. Thank you. Okay man, welcome. Okay, good night. Thank you.